ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. கடந்த வாரத்தில் இந்த உபவாசத்தின் பிரயோஜனங்களை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். ನಾವು ಹಿಂದಿನ ವಾರದಲ್ಲಿ ಉಪವಾಸದ ಪ್ರಯೋಜನಗಳನ್ನ ಕುರಿತಾಗಿ ನೋಡಿದ್ವಿ. திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 58ஆம் அதிகாரம். ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ಯೆಶಾಯ 58ನೇ ಅಧ್ಯಾಯ. ஏசாயா 58. ಯೆಶಾಯ 58. இந்த அதிகாரம் முழுக்க முழுக்க உபவாசத்தை குறித்து சொல்லுகிற வசனம். ಈ ಒಂದು ಅಧ್ಯಾಯ ಪೂರ್ತಿ ಉಪವಾಸದ ಕುರಿತಾಗಿಯೇ ಹೇಳುವಂತ ಒಂದು ಅಧ್ಯಾಯ. சோ இங்கே இருந்து இந்த உபவாசத்திற்கான பிரயோஜனங்களை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். ಈ ಒಂದು ಅಧ್ಯಾಯದ ಮೂಲಕ ಉಪವಾಸದಿಂದ ಉಂಟಾಗುವಂತ ಪ್ರಯೋಜನಗಳನ್ನ ನಾವು ನೋಡಿದ್ವಿ. ஏசாயா 58. ಯೆಶಾಯ 58 வசனம் 6லிருந்து ವಾಕ್ಯ 6ರಿಂದ 11ஆம் வசனம் வரைக்கும் 11ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೂ இதுல இருந்து நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் இல்லையா? ಇವುಗಳಿಂದ ನಾವು ನೋಡಲು ಆರಂಭ ಮಾಡಿದ್ವಿ. முதலாவது சொன்னேன். ಮೊದಲನೇದು ಹೇಳಿದೆ. முதலாவது பிரயோஜனம், ஃபர்ஸ்ட் பெனிஃபிட், ಮೊದಲನೆಯ ಪ್ರಯೋಜನ சூப்பர் நேச்சுரல் விக்டரி, ಪ್ರಕೃತಿಗೆ ಮೀರಿದಂತ ಒಂದು ಜಯ. ஆமென். ಆಮೆನ್. இரண்டாவது சொன்ன ஜெனராசிட்டி, தாராளமான மனது நமக்கு உண்டாகும். ಎರಡನೆಯದಾಗಿ ಹೇಳಿದೆ ಧಾರಾಳತೆ ಉಳ್ಳಂತ ಮನಸ್ಸು ನಮ್ಮಲ್ಲಿ ಉಂಟಾಗುತ್ತದೆ. மூன்றாவது சொன்னேன் உன்னுடைய வெளிச்சம் உதிக்கும். ಮೂರನೆಯದಾಗಿ ನಾನು ಹೇಳಿದೆ ನಿಮ್ಮ ಬೆಳಕು ಉದಯಿಸುತ್ತದೆ. இதெல்லாம் சாதாரணமா இல்ல, உபவாசத்தின் மூலமே உண்டாகிற பிரயோஜனங்கள். ನೋಡಿ, ಇವುಗಳು ಸಾಧಾರಣವಾದವುಗಳಲ್ಲ, ಉಪವಾಸದ ಮೂಲಕ ಉಂಟಾಗುವಂತ ಪ್ರಯೋಜನಗಳು. நான்காவது உங்களுடைய சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ನಾಲ್ಕನೆಯದು ನಿಮ್ಮ ಸೌಖ್ಯದ ಜೀವನ ಅತಿ ಶೀಘ್ರದಲ್ಲಿ ಮೊಳೆಯುತ್ತದೆ. வசனம் 8 பாருங்க. ವಾಕ್ಯ 8ನ ನೋಡಿ. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி, ಇದನ್ನು ಆಚರಿಸುವಾಗ ನಿಮಗೆ ಬೆಳಕು ಉದಯದಂತೆ ಭೇದಿಸಿಕೊಂಡು உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து, ನಿಮ್ಮ ಕ್ಷೇಮವು ಬೇಗನೆ ವಿಕಸಿಸುವುದು. உபவாசத்தின் மூலமே உண்டாகிற பலனிலே இது ஒரு பலன். ನೋಡಿ, ಉಪವಾಸದ ಮೂಲಕ ಉಂಟಾಗುವಂತ ಫಲದಲ್ಲಿ ಇದು ಒಂದು ಫಲ. உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ಆ ಸೌಖ್ಯದ ಜೀವನ ಅತಿ ಶೀಘ್ರವಾಗಿ ಬರುತ್ತದೆ. ஏன்னா உபவாச நேரத்திலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம். ಯಾಕಂದರೆ ಉಪವಾಸದ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತೇವೆ. எது எனக்கு நடக்க வேண்டுமோ அந்த தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க ஆரம்பிக்கிறோம். ಯಾವುದು ನಮಗೆ ನಡೆಯಬೇಕಿದೆಯೋ ಆ ಒಂದು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತೇವೆ. அப்போ சுகம் வேண்டும் என்று சொல்லும் பொழுது சுகத்தின் வார்த்தைகளை எடுத்து நாம் தியானிக்க ஆரம்பிக்கிறோம். ಆ ಸಮಯದಲ್ಲಿ ನಮಗೆ ಸೌಖ್ಯತೆ ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ಅಂದುಕೊಂಡಿರುವಾಗ ಅದಕ್ಕೆ ಬೇಕಾದ ವಾಕ್ಯವನ್ನು ಎತ್ತಿ ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತೇವೆ. அதாவது ஆண்டவர் கேரண்டியா சொல்றாரு, உன் சுகவாழ்வு சீக்கிரம் உண்டாகும். ಆಮೇನ್. ಅದಕ್ಕಾಗಿಯೇ ದೇವರು ಇಲ್ಲಿ ಗ್ಯಾರಂಟಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಿನ್ನ ಕ್ಷೇಮದ ಜೀವನ ಅತಿ ಶೀಘ್ರವಾಗಿ ವಿಕಸಿಸುವುದು. அநேகர் இந்த வார்த்தையை அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் எடுத்துருவாங்க. ಅನೇಕರು ಈ ವಾಕ್ಯವನ್ನ ಔಟ್ ಆಫ್ ದ ಲಿಸ್ಟ್ ತೆಗಿತಾರೆ. எடுத்து வெளியே உபவாசத்திலே நடக்கிற பெனிஃபிட் இது, ஆனா அதை விட்டுட்டு தனியா அந்த வார்த்தை எடுத்துடுவாங்க. ಉಪವಾಸದಲ್ಲಿ ಉಂಟಾಗುವಂತ ಪ್ರಯೋಜನ ಇದು, ಇದನ್ನ ಬಿಟ್ಟು ಬೇರೆದಾಗಿ ಇದನ್ನ ನೋಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. இல்ல, உன் சுகவாழ்வு துளிர்க்கும் எப்போ நீ உபவாசிக்கும் போது. ನಿನ್ನ ಸೌಖ್ಯದ ಜೀವನ ಅತಿ ಶೀಘ್ರದಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ ಯಾವಾಗ ನೀನು ಉಪವಾಸ ಮಾಡುವಾಗ. ஏன்னா ஏசாயா 58 முழுக்க முழுக்க உபவாசத்தின் மூலமே உண்டாகிற ஆசீர்வாதங்கள். ಯಾಕಂದರೆ ಯೆಶಾಯ 58ನೇ ಅಧ್ಯಾಯದ ಪೂರ್ತಿ ಉಪವಾಸದ ಮೂಲಕ ಉಂಟಾಗುವಂತ ಆಶೀರ್ವಾದಗಳು. உபவாசம் என்னன்னு சொன்னேன் நான். ಉಪವಾಸ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಏನು? வெறும் ஆகாரத்தை மட்டும் சாப்பிடாம இருப்பது உபவாசம் அல்ல. ಬರೀ ಆಹಾರವನ್ನ ಮಾತ್ರ ತೆಗೆದುಕೊಳ್ಳದೆ ಇರುವುದು ಉಪವಾಸ ಅಲ್ಲ. அது ஒரு விதத்திலே நம்முடைய தாழ்மையை நாம் விவரிக்கிறோம், காண்பிக்கிறோம். ಅದು ಒಂದು ವಿಧದಲ್ಲಿ ನಮ್ಮ ತಾಳ್ಮೆಯನ್ನ ನಾವು ತೋರಿಸ್ತೀವಿ. ஆமென். ಆಮೆನ್. ಎರಡನೇದು அந்த உபவாச நாளிலே, உபவாச நேரத்திலே, ಆ ಉಪವಾಸದ ದಿನದಲ್ಲಿ, ಉಪವಾಸದ ಸಮಯದಲ್ಲಿ என்ன செய்ய வேண்டும்? ಏನನ್ನ ಮಾಡಬೇಕು? நான் சாப்பாடு சாப்பிடலைங்க, ನಾನು ಊಟ ಮಾಡಲಿಲ್ಲ, ஆகாரம் எடுக்கவில்லை, ಆಹಾರವನ್ನ அது ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ, உபவாசமா? ಅದು ಉಪವಾಸವಾ? கிடையாது. ಇಲ್ಲ. அந்த உபவாச நாளிலே, உபவாச நேரத்திலே ಆ ಉಪವಾಸ ದಿನದಲ್ಲಿ, ಉಪವಾಸದ ಸಮಯದಲ್ಲಿ கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும், ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಧ್ಯಾನ ಮಾಡಬೇಕು, ஜெபிக்க வேண்டும், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು, அந்நிய பாஷை பேச வேண்டும், ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತಾಡಬೇಕು, அவருடைய வார்த்தையை அறிக்கை செய்ய வேண்டும், கன்ஃபஸ் பண்ண வேண்டும், ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕು, பிறருக்காக ஜெபிக்க வேண்டும், ಬೇರೆಯವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು, சத்தியத்தை கேட்க வேண்டும், ಸತ್ಯವನ್ನ ಕೇಳಬೇಕು, கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், ದೇವರನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು. இதத்தான் உபவாச நாளிலே, நேரத்திலே தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும். ನೋಡಿ, ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನೇ ಉಪವಾಸದ ದಿನದಲ್ಲಿ, ಸಮಯದಲ್ಲಿ ನಿರಂತರವಾಗಿ ಮಾಡುತ್ತಾ ಬರಬೇಕು. அப்போ
சபையிலே உபவாச நாள் ஒன்று கூடும் பொழுது அங்கே இருப்பது நல்லது. ಆಗಿರುವಾಗ ಸಭೆಯಲ್ಲಿ ಉಪವಾಸದ ದಿನ ಅಂತೇಳಿ ಹೇಳುವಾಗ ಅದರಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸುವುದು ಒಳ್ಳೆಯದು. ஏன்னா உபவாசம் செஞ்சுக்கிட்டு நம்ம ஆபீஸ்க்கும் போயிட்டு வேலைக்கும் போயிட்டு வருவது உபவாசம் அல்ல. ಯಾಕಂದ್ರೆ ಉಪವಾಸದ ದಿನದಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ನಾವು ಆಫೀಸ್ಗೆ ಹೋಗಿ ಕೆಲಸಕ್ಕೆ ಬರುವುದು ಅದು ಉಪವಾಸ ಆಗಿರಲ್ಲ. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? ಆಗ ನೀವು ಏನು ಹೇಳ್ತೀರಾ? நான் சாப்பாடு சாப்பிடல, உபவாசம் பண்ணிட்டேன். ನಾನು ಊಟ ಮಾಡಲಿಲ್ಲ, ನಾನು ಉಪವಾಸವನ್ನ ಮಾಡಿದೆ. கிடையாது. ಇಲ್ಲ. நம்ம ஆகாரத்தை தவிர்ப்பது என்பது தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவதற்கு காண்பிக்கிறோம். ನಾವು ಆಹಾರವನ್ನ ತಪ್ಪಿಸ್ತಾ ಇರುವುದು ದೇವರ ಮುಂದಾಗಿ ನಮ್ಮನ್ನ ನಾವು ತಗ್ಗಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ ಅನ್ನೋದನ್ನ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. தாழ்த்துகிறேன் தேவனுக்கு முன்பாக. ನಾನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ತೇನೆ ನನ್ನ ದೇವರ ಮುಂದೆ. அதோட உபவாசம் முடிஞ்சிடல. ಆ ಸಮಯದಲ್ಲಿಯೂ ಕೂಡ ಉಪವಾಸ ಮುಗಿದಿರಲ್ಲ. இன்னும் இருக்கு. ಇನ್ನೂ ಇದೆ. வார்த்தையை தியானிக்கணும், ವಾಕ್ಯವನ್ನ ಧ್ಯಾನ ಮಾಡಬೇಕು, கர்த்தரை ஆராதிக்கணும், ದೇವರನ್ನ ಆರಾಧಿಸಬೇಕು, ஜெபிக்க வேண்டும், ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು, அந்நிய பாஷையில பேச வேணும், ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತಾಡಬೇಕು, சத்தியத்தை கேட்க வேணும், ಸತ್ಯವನ್ನ ಕೇಳಬೇಕು. தொடர்ந்து இந்த காரியத்திலே ரொம்ப கண்டினியூ இருக்கும்போது தான் உபவாசம் நிவர்த்தி ஆகிறது. ಇದೇ ಕಾರ್ಯವನ್ನ ನಾವು ಮಾಡುತ್ತಾ ಬರುವಾಗ ಉಪವಾಸ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತದೆ. எத்தனை ஆமென் சொல்றீங்க? ಆಮೆನ್. அப்புறம் சொன்னேன், ஐந்தாவது சொன்னேன் நான். ಅದಾದ್ಮೇಲೆ ನಾನು ಐದನೇದು ಹೇಳಿದೆ, பூரண பாதுகாப்பு, ಪರಿಪೂರ್ಣವಾದ ಭದ್ರತೆ. இதெல்லாம் ஏசாயா 58ல உபவாசத்தின் மூலமே உண்டாகிற ஆசீர்வாதங்கள். ಇವುಗಳೆಲ್ಲ ಯೆಶಾಯ 58ರ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಉಪವಾಸದ ಮೂಲಕ ಉಂಟಾಗುವಂತ ಆಶೀರ್ವಾದಗಳು. ஆறாவது சொன்னேன், ಆರನೆಯದಾಗಿ ಹೇಳಿದೆ, தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். ದೇವರ ಶಬ್ದವನ್ನ ಕೇಳಲು ಸಾಧ್ಯ. ஏழாவது சொன்னேன், ಏಳನೆಯದಾಗಿ ಹೇಳಿದೆ, இயற்கைக்கு அப்பாற்பட்ட மறுரூபமாவது, ಪ್ರಕೃತಿಗೆ ಮಿಗಿಲಾದ ಒಂದು ರೂಪಾಂತರ. எட்டாவது, ಎಂಟನೆಯದು, பரிசுத்த ஆவியானவருடைய ரொம்ப சென்சிட்டிவான நடத்துதலை பெற முடியும். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ದೇವರ ವಿಶೇಷವಾದ ನಡೆಸುವಿಕೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬಹುದು. 8 வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? ಈ 8 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿದ್ವಿ ಅಲ್ವಾ? இன்னைக்கு 9ல இருந்து நம்ம மறுபடியும் ஆரம்பிப்போம். ಈ ದಿನದಲ್ಲಿ 9ನೇ ಪ್ರಯೋಜನವನ್ನ ನೋಡೋಣ. 9வது பிரயோஜனம், 9ನೇ ಪ್ರಯೋಜನ சூப்பர் நேச்சுரல் ப்ராஸ்பெரிட்டி, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே செழிப்பு. ಪ್ರಕೃತಿಗೆ ಮಿಗಿಲಾದ ಒಂದು ಸಮೃದ್ಧಿತನ. எதன் மூலமா உண்டாகுது? ಇದು ಯಾವುದರ ಮೂಲಕ ಉಂಟಾಗುತ್ತದೆ? உபவாசத்தின் மூலமாக. ಉಪವಾಸದ ಮೂಲಕವಾಗಿ. உபவாசத்திலே நான் சொன்னது போல உபவாசித்தோம் என்றால், ಉಪವಾಸದಲ್ಲಿ ನಾನು ಹೇಳಿದ ಹಾಗೆ ಉಪವಾಸ ನೀವು ಮಾಡಿರುವಾಗ, வார்த்தை சொல்லுகிற பிரகாரம், ವಾಕ್ಯ ಹೇಳಿರುವ ಪ್ರಕಾರ, ஆதி அப்போஸ்தலர்கள் உபவாசித்த பிரகாரம், ಆದಿ ಅಪೋಸ್ತಲರು ಉಪವಾಸವಿದ್ದ ಪ್ರಕಾರ அப்படி உபவாசித்தோம் என்றால் எந்த பிரயோஜன ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு வந்து சேரும். ಹಾಗೆ ಉಪವಾಸಿಸುವಾಗ ಇದು ಈ ಒಂದು ಆಶೀರ್ವಾದಗಳು ನಮ್ಮನ್ನು ಬಂದು ಸೇರುತ್ತವೆ. 9வது பிரயோஜனம் சூப்பர் நேச்சுரல் ப்ராஸ்பெரிட்டி. 9ನೇ ಪ್ರಯೋಜನ ಪ್ರಕೃತಿಗೆ ಮಿಗಿಲಾದ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ. வசனம் 11ல பார்ப்போம். ವಾಕ್ಯ 11ರಲ್ಲಿ ಇದನ್ನ ನೋಡಬಹುದು. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத ನೀರೂற்றை போலவும் இருப்பாய். ಮತ್ತು ಯೆಹೋವನು ನಿಮ್ಮನ್ನು ನಿತ್ಯವೂ ನಡೆಸುತ್ತಾ ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿಯೂ ನಿಮ್ಮ ಆತ್ಮವನ್ನ ತೃಪ್ತಿಗೊಳಿಸಿ ನಿಮ್ಮ ಎಲುಬುಗಳನ್ನು ಸಸಾರ ಮಾಡುವನು. ನೀವು ತಂಪಾದ ತೋಟಕ್ಕೂ ನೀರಿಗೆ ಮೋಸವಿಲ್ಲದ ಬುಗ್ಗೆಗೂ ಸಮವಾಗುವಿರಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது ஒரு செழிப்பின் வார்த்தை. ಇದು ಒಂದು ಸಮೃದ್ಧಿತನದ ಕುರಿತಾದ ವಾಕ್ಯ. இந்த வார்த்தையை கூட என்ன பண்ணுவாங்க, தனியா எடுத்து வச்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ಈ ವಾಕ್ಯವನ್ನ ಕೂಡ ಕೆಲವರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಇದನ್ನ ಮಾತ್ರ ತೆಗೆದಿಟ್ಟು ಮಾತಾಡುತ್ತಾರೆ. இல்ல, இந்த ஆசீர்வாதம் எதன் மூலமா வருதுன்னு சொல்லுது வேதம். ಈ ವಾಕ್ಯದ ಆಶೀರ್ವಾದ ಯಾವುದರ ಮುಖಾಂತರ ಬರುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳ್ತದೆ ಸತ್ಯವೇದ. உபவாசிப்பதன் மூலமா, ಉಪವಾಸ ಮಾಡುವುದರ ಮುಖಾಂತರ. ஆண்டவர் சொல்ற, இந்த மாதிரி உபவாசித்தனா ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ಈ ಪ್ರಕಾರವಾಗಿ ನೀನು ಉಪವಾಸ ಮಾಡುವಾಗ இது உன் வாழ்க்கையில சம்பவிக்கும். ಈ ಕಾರ್ಯಗಳು ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತದೆ. அப்ப சூப்பர் நேச்சுரல் ப்ராஸ்பெரிட்டி என் வாழ்க்கையின் பங்காய் மாறுகிறது. ಪ್ರಕೃತಿಗೆ ಮಿಗಿಲಾದ ಒಂದು ಆಶೀರ್ವಾದವನ್ನ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನೀವು ಕಾಣಬಹುದು. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. ದೇವರು ನಿತ್ಯವೂ ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾ ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿಯೂ ನಿಮ್ಮ ಆತ್ಮವನ್ನ ತೃಪ್ತಿಗೊಳಿಸಿ உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்ற போலவும் இருப்பாய். ನಿಮ್ಮ ಎಲುಬುಗಳನ್ನು ಸಸಾರ ಮಾಡುವನು, ನೀವು ತಂಪಾದ ತೋಟಕ್ಕೂ ನೀರಿಗೆ ಮೋಸವಿಲ್ಲದ ಬುಗ್ಗೆಗೂ ಸಮವಾಗುವಿರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சொல்லுங்க, சூப்பர்
சூப்பர் நேச்சுரல் ப்ராஸ்பெரிட்டி. ಹೇಳಿ ಸೂಪರ್ ನ್ಯಾಚುರಲ್ ಪ್ರಾಸ್ಪರಿಟಿ. ப்ராஸ்பெரிட்டின்னு சொன்னாலே ஒரு மாதிரி ஆயிடுது உலகமே. ಪ್ರಾಸ್ಪೆರಿಟಿ ಅಂತ ಹೇಳುವಾಗಲೇ ಲೋಕ ಒಂದು ಬಾರಿ ಆಗಿ ಹೋಗುತ್ತೆ. செழிப்பின் உபதேசமா? ಇದು ಸಮೃದ್ಧಿತನದ ಉಪದೇಶ. ப்ராஸ்பெரிட்டி காஸ்பலா இது? ಪ್ರಾಸ್ಪೆರಿಟಿ ಗಾಸ್ಪೆಲ್ ಇದು கிடையாது. ಇಲ್ಲ. ப்ராஸ்பெரிட்டி என்பது செழிப்பு என்பது வேதத்திலே இருக்கு. ಪ್ರಾಸ್ಪೆರಿಟಿ ಸಮೃದ್ಧಿತನ ಅದು ಸತ್ಯವೇದದಲ್ಲೇ ಇರುವಂತದ್ದು. ஆண்டவருடைய மனதிலே இருக்கிறது. ಅದು ದೇವರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇರುವಂತದ್ದು. ஏனென்றால் அவர் விசாலமானவர். ಆಮೆನ್. ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ವಿಶಾಲವಾದವರು. ஏராளமானவர் மட்டுமல்ல, அவர் தாராளமானவர். ಅವರು ಹೇರಾಳವಾಗಿರುವರು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಅವರು ಧಾರಾಳತೆ ಉಳ್ಳವರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த செழிப்பு என்பது தேவனுடைய மனதிலே இருந்த ஒரு காரியம். ಆದ್ದರಿಂದ ಈ ಸಮೃದ್ಧಿತನ ಅನ್ನುವಂಥದ್ದು ದೇವರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇರುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ. ஆதியாகமத்தில் நீங்க பார்க்கலாம். ಆದಿ ಕಾಂಡದಲ್ಲಿ ಅದನ್ನ ನೀವು ನೋಡಬಹುದು. ஒரு மனுஷனுக்கு அவ்வளவு பெரிய தேசத்தை தேவன் உண்டாக்கி கொடுத்தார். ಒಬ್ಬನೇ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಅಷ್ಟು ವಿಶಾಲವಾದ ದೇಶವನ್ನ ದೇವರು ದಯಪಾಲಿಸಿದ್ರು. ಯಾಕೆ? அவர் தாராளமானவர். ಅವರು ಧಾರಾಳತೆ ಉಳ್ಳವರು, விசாலமானவர். ಅವರು ವಿಶಾಲತೆ ಉಳ್ಳವರು. ஆண்டவர் ஆதாமுக்கு தோட்டத்தை கொடுத்தாருன்னு சொன்னா ஏதோ ஒரு சின்ன தோட்டத்தை கொடுத்து நினைச்சுக்க போறீங்க. ದೇವರು ಆದಾಮನಿಗೆ ಯಾವುದೋ ಒಂದು ತೋಟವನ್ನು ಕೊಟ್ಟರು ಅಂತ ಹೇಳುವಾಗ ಯಾವುದೋ ಒಂದು ಚಿಕ್ಕ ತೋಟವನ್ನ ಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ನೆನೆಸಬಾರದು. கிடையாது. ஆண்டவருடைய பாஷையிலே தோட்டம் அப்படின்னா 2-3 தேசம் அடங்கியது. ದೇವರ ಭಾಷೆಯಲ್ಲಿ ತೋಟ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಅದು 2-3 ದೇಶದಷ್ಟು ವಿಶಾಲವಾಗಿರುತ್ತದೆ. என்ன காண்பிக்கிறேன்? ನಾನು ಏನನ್ನ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ? தேவனுடைய மனதிலேயே செழிப்பு இருந்தது. ದೇವರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿಯೇ ಸಮೃದ್ಧಿತನ ಅನ್ನೋ ಕಾರ್ಯ ಇತ್ತು. ஆமென். ಆಮೆನ್. தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுவதற்கு யாராச்சும் நதிகளை உண்டாக்குவாங்களா? ಗಮನಿಸಿ, ತೋಟಕ್ಕೆ ನೀರನ್ನ ಹರಿಸುವುದಕ್ಕೆ ಯಾರಾದರೂ ನದಿಗಳನ್ನ ಉಪಯೋಗಿಸ್ತಾರಾ? ಗಾರ್ಡನ್ಗೆ 4 பெரிய நதி, 4 ದೊಡ್ಡ ನದಿಗಳು. கார்டனுக்கு யாரோ உருவாக்குவாங்களா? ತೋಟಕ್ಕೆ ನೀರು ಹಾಕೋದಕ್ಕೆ ಅದನ್ನ ಉಪಯೋಗಿಸ್ತಾರಾ? ஆனா ஆண்டவர் ஆதாமுக்கு ஒரு தோட்டத்தை உருவாக்கி கொடுத்து, ಆದ್ರೆ ದೇವರು ಆದಾಮನಿಗೆ ಒಂದು ತೋಟವನ್ನ ಉಂಟು ಮಾಡಿಕೊಟ್ಟು தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சும்படி நதிகளை உண்டாக்கினார். ಆ ತೋಟಕ್ಕೆ ನೀರನ್ನು ಹಾಯಿಸೋದಕ್ಕಾಗಿ ನದಿಗಳನ್ನ ಉಂಟು ಮಾಡಿದರು. அப்போ தோட்டம் நீங்க நினைக்கிற மாதிரி சின்ன ஒரு 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ கிடையாது. ಹಾಗಿರುವಾಗ ತೋಟ ಅಂತ ಹೇಳಿ ಬರುವಾಗ ನಾವುಗಳು ನೆನೆಸುವಾಗ ಚಿಕ್ಕ 1 ಎಕರೆ 2 ಎಕರೆ ಆಗಿರಲ್ಲ. நதி எதற்கு பாய வேண்டும்? ನದಿ ಯಾವುದಕ್ಕೆ ಹರಿಯಬೇಕು? ஒரு தேசத்துக்கு, ಒಂದು ದೇಶಕ್ಕೆ. ஆமென். ಆಮೆನ್. அப்போ தேவன் ஆதாமுக்கு கொடுத்த ஒரு தோட்டம் என்பது ஒரு தேசம். ಹಾಗಿರುವಾಗ ದೇವರು ಆದಾಮನಿಗೆ ಕೊಟ್ಟಂತ ತೋಟ ಅನ್ನುವಂಥದ್ದು ಒಂದು ದೇಶ. அந்த தேசத்துக்கு தான் ஆண்டவர் நதிகளை உண்டாக்கினார். ಆ ದೇಶಕ್ಕಾಗಿಯೇ ದೇವರು ನದಿಗಳನ್ನ ಉಂಟು ಮಾಡಿದರು. ஆமென் சொல்றீங்க? ಆಮೆನ್. அப்ப தேவனுடைய மனதிலேயே இந்த செழிப்பு என்பது இருந்தது. ஏராளம், தாராளம், நிரம்பி வழிதல், அபிவிருத்தி எல்லாமே தேவனுடைய மனதிலிருந்து வெளியே வந்தது. ಹಾಗಿರುವಾಗ ದೇವರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿಯೇ ಧಾರಾಳತೆ, ಹೇರಾಳತೆ, ತುಂಬಿ ಚೆಲ್ಲಿ ಹರಿಯುವಂತ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ದೇವರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿತ್ತು. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಅದು ಮನುಷ್ಯ ಕಂಡುபிடிச்சது கிடையாது. ಅದು ಮನುಷ್ಯನ ಕಂಡು ಹಿಡಿದಂತ ಕಾರ್ಯವಲ್ಲ. தேவனுடைய மனதில் இருந்தது. ಅದು ದೇವರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ அவருடைய வார்த்தையை பாருங்க, பாஷையை பாருங்க. ದೇವರ ಮಾತುಗಳನ್ನು ನೋಡಿ, ಅವರ ಭಾಷೆಯನ್ನು ನೋಡಿ. நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை நிரப்புங்கள். ನೀವು ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದಿ ಬಹು ಸಂತಾನವಾಗಿ ಹೆಚ್ಚಿ ಹರಡಿಕೊಳ್ಳಿರಿ. அவருடைய வார்த்தையிலும் வெளிப்படுகிறது. ನೋಡಿ, ಅದು ಅವರ ಮಾತಿನಲ್ಲೇ ನಮಗೆ ತಿಳಿಯುತ್ತದೆ. அப்ப தேவன் விசாலமானவர். ಹಾಗಿರುವಾಗ ನಮ್ಮ ದೇವರು ವಿಶಾಲವಾದವರು, அவர் ஏராளமானவர், ಅವರು ಹೇರಾಳವಾದವರು, தாராளமானவர், ಅವರು ಧಾರಾಳವಾದವರು. அவருடைய ஆசீர்வாதங்களிலே ஒன்று இந்த செழிப்பு. ಆಮೆನ್. ಅವರ ಆಶೀರ್ವಾದಗಳಲ್ಲಿ ಒಂದು ಸಮೃದ್ಧಿತನ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. இந்த வார்த்தை சொல்லுது. ನೋಡಿ, ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, மகா வறட்சியான காலங்களில், ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿಯೂ. அப்படி வருதா தமிழ்ல? இப்படிதான், மகா வறட்சியான, ரொம்ப 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 ட்ரை சீசன்ல, ಕಠಿಣವಾದ ಮರುಭೂಮಿಯ ಸಮಯದಲ್ಲೂ அப்புறம் சொல்றாரு, உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன், ನಿನ್ನ ಆತ್ಮವನ್ನ ತೃಪ್ತಿಗೊಳಿಸುವೆನು, உன் எலும்புகள் நிலமுள்ளதாக்குவேன், ಎಲುಬುಗಳನ್ನು ಸಸಾರ ಮಾಡುವೆನು, நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ತಂಪಾದ ತೋಟಕ್ಕೂ ನೀರಿಗೆ ಮೋಸವಿಲ್ಲದ ಬುಗ್ಗೆಗೂ ಸಮಾನವಾಗುವಿರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. செழிப்பை முதல்ல விசுவாசிப்போம். ನೋಡಿ, ಮೊದಲು ಸಮೃದ್ಧಿತನವನ್ನ ನಾವು அது ನಂಬೋಣ. தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ಅದು ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿದೆ. ஆமென் சொல்றீங்க? ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஆண்டவர் இப்ப சொல்றாரு, சூப்பர் நேச்சுரல் ப்ராஸ்பெரிட்டி இது. ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ಸೂಪರ್ ನ್ಯಾಚುರಲ್ ಪ್ರಾಸ್ಪರಿಟಿ ಅಂತ ಹೇಳಿ. அப்போ வறட்சியான காலத்துல உனக்கு செழிப்பு உண்டாகும். ಆಗಿರುವಾಗ ಮರುಭೂಮಿಯಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಒಂದು ತೃಪ್ತಿಕರವಾದ ವಿಷಯ ನಡೆಯುತ್ತದೆ. சம்டைம் நம்முடைய வாழ்க்கையிலே சீசன் மாறும்.
ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕಾಲಗಳು ಬದಲಾಗ್ತವೆ. ட்ரை இருக்கும். ಡ್ರೈ ಆಗಿರ್ತೇವೆ. பண விஷயத்துல, ಹಣದ ವಿಷಯದಲ್ಲಿ, வருமான விஷயத்துல. ವರಮಾನದ இதுல ವಿಷಯದಲ್ಲಿ பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, வறட்சி போல காணப்படும். ட்ரை லேண்ட். ಇವುಗಳನ್ನೆಲ್ಲ ನೋಡುವಾಗ ಒಣಗಿ ಹೋದ ಭೂಮಿಯ ಹಾಗೆ ಇರುತ್ತದೆ. பைபிள் சொல்லுது அப்படிப்பட்ட மகா வறட்சியான காலங்களிலே ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ ಆ ಸಮಯದ ಮಹಾ ಆ ಬರದ ಸಮಯದಲ್ಲಿಯೂ. கரெக்ட், பஞ்சகாலத்துல அப்படிதான் சொல்லணும். மகா ஒனகின, ಒಣಗಿ ಹೋದ ಕಾಲ, ಬರದ ಕಾಲ, ಬರದ. சோ அந்த நேரத்துல உங்களுக்கு அற்புதம் நடக்கும் என்று வார்த்தை ಗ್ಯಾರಂಟಿಯ சொல்லுது. ಆಮೆನ್. ಅಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯುತ್ತವೆ ಅಂತೇಳಿ ಸತ್ಯವೇದ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. எத்தனை ஆமென் சொல்றீங்க? ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏனென்றால் நீங்கள் உடன்படிக்கை ஜனங்கள் மட்டுமல்ல, ಯಾಕಂದ್ರೆ ನೀವು ಒಡಂಬಡಿಕೆಯ ಜನರು ಮಾತ್ರವೇ ಅಲ್ಲ, கர்த்தருடைய வார்த்தையின்படி உபவாசிக்கிற ஜனங்களாயும் இருக்கிறீர்கள். ದೇವರ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ಉಪವಾಸಿಸುವಂತ ಜನರೂ ಆಗಿದ್ದೀರಾ. ஆமென். ಆಮೆನ್. இந்த வார்த்தை சொல்லும்போது, ಈ ವಾಕ್ಯ ಹೇಳುವಾಗ, இது ஒரு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி. ಇದು ಒಂದು ಮಿಡಲ್ ಈಸ್ಟ್ ಕಂಟ್ರಿ. அங்க அடிக்கடி பஞ்சம் உண்டாகும். ಅಲ್ಲಿ ತಿರುಗಿ ತಿರುಗಿ ಬರ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ரொம்ப ஃபேமின் ரொம்ப ஃபேமஸ். பஞ்சம் ಅಲ್ಲಿ ಬರ ಅನ್ನೋದೇ ಬಹಳ ಫೇಮಸ್. திடீர்னு மழை வராது, ದಿಢೀರ್ ಅಂತೇಳಿ ಮಳೆ ಬರುವುದಿಲ್ಲ, சூரிய சூடு அதிகமாயிடும், ಸೂರ್ಯನ ಬೆಳಕು ತೀಕ್ಷ್ಣವಾಗುತ್ತೆ, மேகம் அது இது ஒண்ணுமே காணப்படாது, ಮೇಘ ಏವುದು ಕಾಣಿಸಲ್ಲ. அடிக்கடி பஞ்சம். ಅದು ಅವಾಗ ತಿರುಗಿ ತಿರುಗಿ ಅಲ್ಲಿ ಬರ, அடிக்கடி தண்ணீர் பஞ்சம். ತಿರುಗಿ ತಿರುಗಿ ನೀರಿನ ಬರ. தண்ணி இல்லன்னா இவங்க வியாபாரமே போயிடும். ನೀರು ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಇವರಿಗೆ ವ್ಯಾಪಾರವೇ ಇರಲ್ಲ. ஏன்னா இவங்க எல்லாமே விவசாயம் மற்றும் ஆடு மாடுகளை விற்பது. ಯಾಕಂದ್ರೆ ಇವರ ವ್ಯಾಪಾರವೇ ವ್ಯವಸಾಯ ಮತ್ತು ಆಡು ಕುರಿಗಳನ್ನ ಮಾರುವಂತ. ஆண்டவர் அவங்களுடைய ஸ்டைல்ல இது எழுதியிருக்கிறாரு. ಅದಕ್ಕಾಗಿಯೇ ದೇವರು ವಿಷಯವನ್ನ ಅವರ ಶೈಲಿಯಲ್ಲಿ ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾರೆ. சொல்றாரு, இந்த மாதிரி அடிக்கடி பஞ்சமோ தண்ணீர் இல்லாத ஒரு காரியமா வரும்போது நீ பயப்படாதே. ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಈ ರೀತಿಯಾಗಿ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ತಿರುಗಿ ತಿರುಗಿ ಬರವೋ ನೀರಿಲ್ಲದೆ ಇರುವಂತ ಬರವೋ ಬರುವಾಗ ನೀವು ಭಯ ಪಡಬೇಡಿ. உனக்கு நான் வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். ನಿಮಗೆ ನಾನು ದಾರಿಯನ್ನ ಸಿದ್ಧ ಮಾಡಿಟ್ಟಿದ್ದೇನೆ. உலகத்தானுக்கு அது பலிக்கும், உனக்கு அது பலிக்காது. ಲೋಕದವನಿಗೆ ಇದು ಸಂಭವಿಸಬಹುದು, ಆದ್ರೆ ನಿನಗೆ ಇದು ನಡೆಯಲ್ಲ. மகா வறட்சியான காலங்களிலே, ಮಹಾ ಒಣಗಿ ಹೋದ ಕಾಲದಲ್ಲಿ, மகா பஞ்ச காலங்களிலே ಒಂದು ದೊಡ್ಡ ಬರದ ಕಾಲದಲ್ಲಿ உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ನಿನ್ನನ್ನು ನಾನು ಆಶೀರ್ವದಿಸ್ತೇನೆ. உபவாசத்தின் மூலமாய் உண்டான ஒரு ப்ராஃபிட் இது. ಆಮೆನ್. ನೋಡಿ, ಉಪವಾಸದ ಮೂಲಕವಾಗಿ ಉಂಟಾಗುವಂತ ಒಂದು ಪ್ರಯೋಜನ. ஆமென் சொல்றீங்க? ಆಮೆನ್. endless supply, முடிவே இல்லாத சப்ளை. ಎಂಡ್ಲೆಸ್ ಸಪ್ಲೈ ಅಂದ್ರೆ ಅಂತ್ಯವೇ ಇಲ್ಲದಂತ ಒದಗುವಿಕೆ. நான் சப்ளை பண்றேன்னு சொல்றாரு. ನಾನು ಕೊಡುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ದೇವರು. ஆமென் சொல்றீங்க? உங்க வேலை ಸ್ಥಳத்திலே, ನಿಮ್ಮ ಕೆಲಸ ಸ್ಥಳದಲ್ಲಿ, ವ್ಯಾಪಾರ ಸ್ಥಳத்திலே, ವ್ಯಾಪಾರ ಸ್ಥಳದಲ್ಲಿ, வருமான காரியத்திலே, ವರಮಾನದ ಕಾರ್ಯದಲ್ಲಿ, எல்லாவற்றிலும் ஆண்டவர் ಗ್ಯಾರಂಟಿயா சொல்றாரு, உனக்கு சூப்பர் ನ್ಯಾಚುರಲ್ ಪ್ರಾಸ್ಪರಿಟಿ உனக்கு உண்டாகும். ಆಮೆನ್. ಎಲ್ಲದರಲ್ಲೂ ದೇವರು ಗ್ಯಾರಂಟಿಯನ್ನ ಕೊಟ್ಟು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಿಮಗೆ ಸೂಪರ್ ನ್ಯಾಚುರಲ್ ಒಂದು ಪ್ರಾಸ್ಪರಿಟಿಯನ್ನ ನಾನು ಕೊಡ್ತೇನೆ ಅಂತ. சீசன் மாறினா கூட, ಸೀಸನ್ ಬದಲಾಗಿ ಹೋದರೂ ಕೂಡ, மகா வறட்சியான காலம் வந்தாலும் கூட, ಒಂದು ದೊಡ್ಡ ಬರಗಾಲ ಬಂದಾಗಲೂ ಕೂಡ, ರಿಸೆಷನ್ வந்தா கூட, ರಿಸೆಷನ್ ಬಂದರೂ ಕೂಡ, பணமே இல்லனா கூட, ಗವರ್ಮೆಂಟ್ ನಲ್ಲಿ ಹಣವೇ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳುವಾಗಲೂ ಕೂಡ ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ஆதாரம் கவர்மெண்ட் அல்ல, சம்பளம் அல்ல, கர்த்தரே உனக்கு ஆதாரம். ನಿನ್ನ ಆಹಾರ ಗವರ್ಮೆಂಟ್ ಅಲ್ಲ, ஆதார சோர்ஸ், ஆதாரம். ನಿನ್ನ ಆಧಾರ ಗವರ್ಮೆಂಟ್ ಇಂದ ಬರುವಂತ ಹಣ ಅಲ್ಲ, ಸಂಬಳ ಅಲ್ಲ, ದೇವರೇ ನಿನಗೆ ಆಧಾರ. சொல்லுங்க, God is my source. ಆಮೆನ್. God is my source. சத்தமா சொல்லுங்க, God is my source. God is my source. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, God is your source. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ, God is your source. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் தான் உங்களுக்கு ஆதாரம். ದೇವರು ಅವರಿಗೆ ಆಧಾರ. மகா வறட்சியான காலத்துல யாரு? ದೊಡ್ಡ ಬರಗಾಲದಲ್ಲಿ ಯಾರು? மழை இல்ல, ಮಳೆ ಇಲ್ಲ, தண்ணி இல்ல, ನೀರಿಲ್ಲ, ஏரியில குளத்துல கிணறுல தண்ணி இல்ல, ಕೊಳದಲ್ಲಿ ಬಾವಿಯಲ್ಲಿ ನೀರಿಲ್ಲ. இப்ப ஆடு மாடு இருக்குது, ಈಗ ಕುರಿ ದನ ಇದಾವೆ, விவசாயம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க, ವ್ಯವಸಾಯ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ, விதை விதைச்சிருக்கிறீங்க, ಈಗ ಪೈರನ್ನ ಚೆಲ್ಲಿದ್ದೀರಾ, தண்ணி வேணும், ನೀರು ಬೇಕು. நீர் இல்லாமல் எப்படி வாழ்க்கை வாழ முடியும்? ನೀರಿಲ್ಲದೆ ಹೇಗೆ ಜೀವನವನ್ನ ಜೀವಿಸಲು ಸಾಧ್ಯ? இந்த நேரத்துல அந்த நதி இந்த நதியெல்லாம் வணங்கி நமஸ்கிருತಿ என்ன ಪ್ರಯೋಜನ? ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಆ ಒಂದು ನದಿ, ನದಿ. ಈ ಒಂದು ನದಿಯನ್ನು ನಂಬಿ ಏನು ಪ್ರಯೋಜನ? அப்படிப்பட்ட நேரத்துல யார் நமக்கு ஆதாரம்? கர்த்தர் ஒருவரே ஆதாரம். ಅಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಯಾರು ನಮಗೆ ಆಧಾರ? ದೇವರೇ ನಮಗೆ ಆಧಾರ. ஈசாக்கு வாழ்க்கையில இதை நீங்க பார்க்கலாம். ಈಸಾಕನ ಜೀವನದಲ್ಲಿ ಇದನ್ನು ನೋಡಬಹುದು. தங்கி இருந்த ஊர்ல பஞ்சம், தண்ணீர் கிடையாது. ಇದ್ದಂತ ಊರದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಬರಗಾಲ. ஊரே காலி பண்ணிக்கிட்டு எல்லாம் எகிப்துக்கு ஓடி போகிறார்கள். ಆ ಇಡೀ ಊರನ್ನ ಖಾಲಿ ಮಾಡ್ಕೊಂಡು ಎಗಿಪ್ತ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಿರ್ತಾರೆ. மகா வறட்சியான காலம், ಒಂದು ದೊಡ್ಡ ಬರಗಾಲ. கர்த்தர் சொன்னார், நீ இங்கே இரு. ಆದ್ರೆ ದೇವರು ಈಸಾಕನಿಗೆ ಹೇಳ್ತಾನೆ, ನೀನು ಇಲ್ಲಿಯೇ ಇರು. எகிப்து உனக்கு ஆதாரம் அல்ல, நான் உனக்கு ஆதாரம். ಐಗುಪ್ತ ದೇಶ ನಿನಗೆ ಆಧಾರವಲ್ಲ, ನಾನೇ ನಿನಗೆ ಆಧಾರ. இங்க இரு,
இருன்னு சொன்னது மட்டும் அல்லாம ನೀನು ಇಲ್ಲಿ ಇರು ಅಂತ ಹೇಳಿದ್ದು ಮಾತ್ರವೇ ಅಲ್ಲ, விதைக்க சொன்னாரு. ಅವರು ಬಿತ್ತನೆ ಮಾಡಲು ಹೇಳ್ತಾರೆ. தண்ணியே கிடையாதுங்க. ನೀರೇ ಇಲ್ಲ ಅಲ್ಲಿ, இந்த பூமி காஞ்சி போய் கிடக்குது. ಆ ಭೂಮಿ ಒಣಗಿ ಹೋಗಿ, ஒரு சொட்டு நீர் கிடையாது. ಒಂದೇ ಒಂದು ಹನಿ ನೀರಿಲ್ಲ. பூமி காய்ந்து வெடிப்பு விட்டுருக்கு அப்படியே. ಭೂಮಿ ಒಣಗಿ ಬಿರುಕು ಬಿಟ್ಟಿದೆ. ಅದರ விதைக்க சொன்னார் ஆண்டவர். ಆ ನೆಲದ ಮೇಲೆ ಬಿತ್ತನೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. எந்த முட்டாள் விதைப்பான் இந்த நேரத்துல? ಯಾರು ಒಂದು ದಡ್ಡರು ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಬಿತ್ತನೆ ಮಾಡ್ತಾರೆ? ஈசாக்கு விதை விதைத்தான். ಆದ್ರೆ ಈಸಾಕನ ಬಿತ್ತನೆ ஏன் ಮಾಡಿದ. கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமாக? ಯಾಕೆ? ದೇವರ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ. அந்த வெடிப்பு விட்ட காய்ந்த பூமியில அவன் விதையை போட்டான். ಆ ಒಂದು ಬಿರುಕು ಬಿಟ್ಟಂತ ಒಣಗಿದ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಬೀಜವನ್ನ ಬಿತ್ತನೆ ಮಾಡ್ತಾನೆ. கர்த்தர் அதற்கு தண்ணீரை எப்படி சப்ளை பண்ணாருன்னு இன்னைக்கும் யாருக்கும் தெரியாது. ದೇವರ ಭೂಮಿಗೆ ಹೇಗೆ ನೀರನ್ನ ಸಪ್ಲೈ ಮಾಡಿದ್ರು ಈ ದಿನಕ್ಕೂ ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஈசாக்கு விதைத்த விதைக்கு கர்த்தர் எப்படி தண்ணீரை சப்ளை பண்ணாரு தெரியாது. ಈಸಾಕನು ಬಿತ್ತಿದಂತ ಆ ಬೀಜಗಳಿಗೆ ದೇವರು ಹೇಗೆ ನೀರನ್ನ ಒದಗಿಸಿದ್ರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா கர்த்தர் செய்தார். ಆದ್ರೆ ದೇವರು ಅದನ್ನ ಮಾಡಿದ್ರು. 100 மடங்கு அறுவடை செய்தார். 100ರಷ್ಟು ಫಲವನ್ನ ದೇವರು ದಯಪಾಲಿಸಿದ್ರು. சூப்பர் நேச்சுரல் ಪ್ರಾಸ್ಪೆರಿಟಿ. ಸೂಪರ್ ನ್ಯಾಚುರಲ್ ಪ್ರಾಸ್ಪೆರಿಟಿ. அதே ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன்னு சொல்றாரு. ಅದೇ ಆಶೀರ್ವಾದವನ್ನ ನಾನು ನಿನಗೆ ಕೊಡ್ತೇನೆ ಅಂತ எப்போ? ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಯಾವಾಗ? கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் உபவாசிக்கும் பொழுது. ಆಮೆನ್. ದೇವರ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ನೀವುಗಳು ಉಪವಾಸ ಮಾಡುವಾಗ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 10வது ಬೆನಿಫಿಟ್. 10ನೇ ಒಂದು ಬೆನಿಫಿಟ್. செப்பரேஷன் அண்ட் ப்ரமோஷன். ಸೆಪರೇಷನ್ ಅಂಡ್ ಪ್ರಮೋಷನ್. சொல்லுங்க, செப்பரேஷன் ಹೇಳಿ. ಸೆಪರೇಷನ್ அண்ட் ப்ரமோஷன். ಅಂಡ್ ಪ್ರಮೋಷನ್. இதுவும் உபவாசத்தின் நிமித்தம் உண்டாகிற ஒரு பிரயோஜனம். ಇದುವು ಕೂಡ ಉಪವಾಸದಿಂದ ಉಂಟಾಗುವಂತ ಒಂದು ಪ್ರಯೋಜನ. அப்போஸ்தலர் 13 ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯ 13 வசனம் 2. ವಾಕ್ಯ 2. ஆதி சபை இங்கே உபவாசிக்கிறது. ಇಲ್ಲಿ ಆದಿ ಸಭೆ ಉಪವಾಸ ಮಾಡ್ತಾ ಇದೆ. The book of Acts chapter 13 verse 2. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯ 13ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಾಕ್ಯ. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ಇವರು ಕರ್ತನನ್ನ ಸೇವಿಸುತ್ತಾ ಉಪವಾಸ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾಗ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಾನು ಬಾರ್ನಬ ಸೌಲರನ್ನು ಕರೆದ ಕೆಲಸಕ್ಕಾಗಿ ಅವರನ್ನ ಪ್ರತ್ಯೇಕಿಸಿರಿ ಎಂದು ಹೇಳಿದನು. பாருங்க, ಇಲ್ಲಿ ಗಮನಿಸಿ. அப்போ உபவாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಉಪವಾಸ ಮಾಡುವಾಗ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ದೇವರು ಇವರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பேசுறாரா இல்லையா? ಇಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರಾ ಇಲ್ವಾ? எப்பவெல்லாம் நீங்க உபவாசிக்கிறீங்களோ வேதத்தின் பிரகாரம் நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் உங்களோடு பேசுவார். ಆಮೆನ್. ಯಾವಾಗೆಲ್ಲ ನೀವು ಉಪವಾಸ ಮಾಡ್ತಿರೋ ಸತ್ಯವೇದದ ಪ್ರಕಾರ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ, ಕರ್ತನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ತಾನೆ. இங்க அவர்களை பிரித்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். ಇಲ್ಲಿ ದೇವರು ಅವರನ್ನ ಪ್ರತ್ಯೇಕಿಸಿರಿ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. பிரித்து விடுங்கள், ಪ್ರತ್ಯೇಕ ಮಾಡಿರಿ. அப்படின்னா என்ன? ಹಾಗಂದ್ರೆ ಏನರ್ಥ? ஒரு கூட்டத்திலிருந்து உங்களை கர்த்தர் தனியாய் பிரித்து எடுப்பது. ಒಂದು ಗುಂಪಿನಿಂದ ನಿಮ್ಮನ್ನ ದೇವರು ಪ್ರತ್ಯೇಕ ಮಾಡ್ತಾರೆ. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವೇ ಅಲ್ಲ, அடுத்து ப்ரமோஷனை கர்த்தர் கொடுக்கிறார். ಅದಾದ್ಮೇಲೆ ಒಂದು ಪ್ರಮೋಷನ್ ಅನ್ನ ದೇವರು ಕೊಡ್ತಾರೆ. பிரிச்சு எடுத்துறாரு. ಈಗ ಪ್ರತ್ಯೇಕ ಮಾಡಿದ್ದಾರೆ, அவங்கள ஆண்டவர் ப்ரமோட் பண்றாரு. ಆ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನ ದೇವರು ಪ್ರಮೋಟ್ ಮಾಡ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. நீங்க வேத வார்த்தையின்படி உபவாசிக்கும் போது, ನೀವು ವೇದದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಉಪವಾಸ ಮಾಡುವಾಗ உங்களை ஆண்டவர் சில ಕಾರ್ಯத்துல ಪ್ರಮೋಟ್ பண்ணும்படியாக ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಪ್ರಮೋಟ್ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ தனியாய் செப்பரேட் ஆக்கிடுவார், பிரித்தெடுத்து விடுவார். ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಬೇರ್ಪಡಿಸ್ತಾರೆ. இந்த ப்ரமோஷன் இரண்டு விதமான ப்ரமோஷன். ಈ ಪ್ರಮೋಷನ್ ಎರಡು ವಿಧವಾದ ಪ್ರಮೋಷನ್. ಒಂದು தேவனுடைய வேலையை செய்யும்படியாக உங்களை ப்ரமோட் பண்ணுவார். ದೇವರ ಕೆಲಸವನ್ನ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರಮೋಟ್ ಮಾಡ್ತಾರೆ. இங்க அதான் நடக்குது பவுலுக்கும் பர்னபாவுக்கும். ಇಲ್ಲಿ ಅದೇ ಕಾರ್ಯ ನಡೀತಾ ಇದೆ ಪೌಲ್ ಅವರಿಗೆ, ಬಾರ್ನಬ ಅವರಿಗೆ. சோ தேவனுடைய காரியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் உங்களை ப்ரமோட் பண்ணுவார். ಆಮೆನ್. ದೇವರ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಪ್ರಮೋಟ್ ಮಾಡ್ತಾರೆ. இரண்டாவது ப்ரமோஷன் என்னன்னா, ಎರಡನೇ ಪ್ರಮೋಷನ್ ಏನು ಅಂದ್ರೆ, நீங்க எந்த பகுதியில வசிக்கிறீங்களோ, ನೀವು ಯಾವ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರೋ, எந்த வேலை ஸ்தலத்துல வேலை செய்றீங்களோ, ಯಾವ ಕೆಲಸದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೆಲಸ எந்த ಮಾಡ್ತಿದ್ದೀರೋ, வியாபாரத்துல இருக்கிறீங்களோ, ಯಾವ ವ್ಯಾಪಾರದಲ್ಲಿ ನೀವು ಇದ್ದೀರೋ, அங்கே உங்களை ஆண்டவர் ப்ரமோட் செய்வார். ಆಮೆನ್. ಅಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರಮೋಟ್ ಮಾಡ್ತಾರೆ. இரண்டு விதமான ப்ரமோஷன். ಎರಡು ವಿಧವಾದ ಪ್ರಮೋಷನ್. ஒன்று அவருடைய வேலையை செய்யும்படியாக கர்த்தர் உங்களை ப்ரமோட் பண்ணுவாரு. ಮೊದಲನೆಯದು ಅವರ ಕೆಲಸವನ್ನ ಮಾಡುವುದಕ್ಕೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರಮೋಟ್ ಮಾಡ್ತಾರೆ. ಎರಡನೆಯದು இங்க
எங்க வாசம் பண்றீங்க? ನೀವು ಎಲ್ಲಿ ವಾಸ எங்க ಮಾಡ್ತೀರಾ? வேலை செய்றீங்க? ಎಲ್ಲಿ ಕೆಲಸ எது ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? உங்க வியாபார ஸ்தலம்? ಯಾವುದು ನಿಮ್ಮ ವ್ಯಾಪಾರ ಸ್ಥಳ? அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಮೇಲಕ್ಕೆತ್ತುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. வேலைக்கு போறவங்களுக்கு, ಕೆಲಸಕ್ಕೆ வியாபாரம் பண்றவங்களுக்கு குட் நியூஸ். ವ್ಯಾಪಾರ ಮಾಡುವವರಿಗೆಲ್ಲ ಒಂದು ಶುಭ ವಾರ್ತೆ. God will promote you. கர்த்தர் உங்களை ப்ரோமோட் பண்ணுவார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಮೇಲೆತ್ತುತ್ತಾರೆ. ಯಾಕೆ? தேவனுக்கு முதலிடம் கொடுத்து உபவாசிக்கிறபடியினாலே. ನೀವು ದೇವರಿಗೆ ಪ್ರಥಮ ಸ್ಥಾನವನ್ನ ಕೊಟ್ಟು ಉಪವಾಸ ಮಾಡಿದ್ದರಿಂದ. ஆமென் சொல்லாமே. ಎಲ್ಲರೂ ಹೇಳೋಣ. ஹalleluya. ಆಮೆನ್. உங்க ஆபீஸ்லயும் சரி, மற்ற காரியத்திலும் சரி, ப்ரமோஷன்ங்கிறதே இல்லன்னா கட்டி கூட ನಿಮ್ಮ ಆಫೀಸ್ ನಲ್ಲಿ ಸರಿ, ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಜಾಗದಲ್ಲಿ ಸರಿ, ಪ್ರಮೋಷನ್ ಅನ್ನುವಂತ ಒಂದು ವಿಷಯ ಇಲ್ಲದೇ ಇದ್ದರೂ ಕೂಡ, எங்க ஆபீஸ்ல ப்ரமோஷன்லாம் இது வரைக்கும் பண்ணதே இல்லைங்க. ನಮ್ಮ ಆಫೀಸ್ ಎಲ್ಲ ಪ್ರಮೋಷನ್ ಅನ್ನೋದನ್ನ ಇದುವರೆಗೂ ಮಾಡಲೇ ಇಲ್ಲ ರೀ. கவலைப்படாதீங்க. ನೀವು ಯೋಚಿಸಬೇಡಿ. God will create the promotion. ಆಮೆನ್. ದೇವರ ಪ್ರಮೋಷನ್ ಉನಕ್ಕಾಗಿ ಉರುವಾಕುವಾರ್. ಆಮೆನ್. ದೇವರ ಪ್ರಮೋಷನ್ ನಿಮಗಾಗಿ ಸೃಷ್ಟಿ ಮಾಡ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. உங்க மாதிரி உங்கள மாதிரி ஒரு 10 பேர் இருக்கலாம், ப்ரமோஷன் காத்துக்கிட்டு இருக்கலாம். ನಿಮ್ಮ ಹಾಗೆ ಒಂದು 10 ಜನ ಪ್ರಮೋಷನ್ ಗಾಗಿ ಕಾಯುತ್ತಿರಬಹುದು. என்ன பண்ண போறீங்க? ಏನ್ ಮಾಡಲಿಕ್ಕೆ என்ன ಹೋಗ್ತೀರಾ? விசுவாசிக்க போறீங்க? ಯಾವುದನ್ನ ನಂಬಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತೀರಾ? யாருக்கு நடக்குதோ இல்லையோ உங்கள ஆண்டவர் உயர்த்துவார். ಆಮೆನ್. ಯಾರಿಗೆ ನಡೆಯುತ್ತದೋ ಇಲ್ಲಿಯೋ ನಿಮ್ಮನ್ನ ದೇವರನ್ನ ಮೇಲಕ್ಕೆತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. மனுஷனுடைய டைம் டேபிள் பிரகாரம் கர்த்தர் வேலை செய்ய மாட்டார். ಆಮೆನ್. ಮನುಷ್ಯರ ಟೈಮ್ ಟೇಬಲ್ ಪ್ರಕಾರ ದೇವರ ಕೆಲಸ ಮಾಡುವಲ್ಲ. மனுஷனுடைய சீசன் பிரகாரம் தேவன் வேலை செய்ய மாட்டார். ಮನುಷ್ಯರ ಸೀಸನ್ ಪ್ರಕಾರ ದೇವರು ಕೆಲಸವನ್ನ ಮಾಡುವರಲ್ಲ. ಅದ ನಿಮಿತ್ತ ಅವರು ಮೂವ್ பண்ண மாட்டார். ಅದರ ಪ್ರಕಾರವಾಗಿ ಅವರು ಮೂವ್ ಮಾಡುವವರು ಅಲ್ಲ. கர்த்தர் ಪ್ರಮೋಷனை காட்டிலும் கர்த்தருக்கு நீங்க மிக மிக அவசியம். ಪ್ರಮೋಷನ್ ಗಿಂತ ದೇವರಿಗೆ ನೀವು ಬಹಳ ಮುಖ್ಯ. எப்பவெல்லாம் நீங்க வேத வார்த்தையின்படி உபவாசித்து ஜெபிக்கிறீர்களோ, ಯಾವಾಗೆಲ್ಲ ನೀವು ವೇದ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ಉಪವಾಸ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆಗಳನ್ನ ಮಾಡ್ತಿರೋ, உங்களுடைய ப்ரமோஷனை நீங்க உருவாக்குறீங்க. ಆಮೆನ್. ನಿಮ್ಮ ಪ್ರಮೋಷನ್ಗಳನ್ನ ನೀವು ಸೃಷ್ಟಿ ಮಾಡ್ತೀರಾ. உங்க உயர்வை நீங்கள் உற்பத்தி செய்கிறீர்கள். ನಿಮ್ಮ ಅಭಿವೃದ್ಧಿಯನ್ನ ನೀವು ಉತ್ಪತ್ತಿ ಮಾಡ್ತೀರಾ. அந்த சீசனை நீங்க கிரியேட் பண்றீங்க. ಆ ಒಂದು ಕಾಲಮಾನವನ್ನ ನೀವೇ ಸಿದ್ಧಪಡಿಸ್ತಾ ಇರ್ತೀರಾ. ஹalleluya. ಹalleluya. பவுலுக்கும் பர்னபாவுக்கும் அதுதான் நடக்குது. ಇಲ್ಲಿ ಪೌಲಿಗೆ ಬಾರ್ನಬಾವರಿಗೆ ಆ ಕಾರ್ಯವೇ ನಡೆದಿದೆ. ரெண்டு பேரும் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. ಇಲ್ಲಿ ಇಬ್ಬರೊಂದಿಗೆ ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಉಪವಾಸ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவங்க வேலை எது? ಅವರ ಕೆಲಸ அவங்க ಯಾವುದು? டியூட்டி எது? ಅವರ ಡ್ಯೂಟಿ ಯಾವುದು? மத்தவங்கள போல உலக வேலையை அவங்க செய்யல. ಬೇರೆಯವರ ಹಾಗೆ ಲೋಕದ ಕೆಲಸಗಳನ್ನ ಅವರು ಮಾಡ್ತಾ அவங்க ಇಲ್ಲ. வேலை ஊழியம். ಅವರ ಕೆಲಸ ಸೇವೆ. அதுல ப்ரமோஷன். ಆ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಪ್ರಮೋಷನ್. ஹalleluya. ಹalleluya. அது அவங்க டியூட்டி இல்ல. ಅದು ಅವರ ಡ್ಯೂಟಿ. சொல்றாரு, பர்னபாவையும் பவுலையும் தனியே பிரிச்சிடு, அவங்கள ப்ரோமோட் பண்ற ஊழியத்துக்கு அனுப்பு. ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ದೇವರು ಬಾರ್ನಬಾವರನ್ನ ಸೌಲರನ್ನ ಪ್ರತ್ಯೇಕ ಮಾಡಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅವರನ್ನ ಪ್ರಮೋಟ್ ಮಾಡಿ ಸೇವೆಗೆ ಕಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஊழியத்துல அது ஒரு வேலை, அங்க ஒரு ப்ரமோஷன் நடக்குது. ಸೇವೆಯಲ್ಲಿ ಒಂದು ಕೆಲಸ, ಆ ಕೆಲಸದಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಮೋಷನ್ அதே ನಡೀತಿದೆ. போல உங்க வேலை எது? ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಿಮ್ಮ ಕೆಲಸ உங்க ಯಾವುದು? பிசினஸ் ஃபீல்ட் எது? ನಿಮ್ಮ ಬಿಸಿನೆಸ್ ಫೀಲ್ಡ್ ಯಾವುದು? எங்க தங்கி வாசம் பண்றீங்க? ನೀವು ಎಲ್ಲಿ ತಂಗಿ ವಾಸಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? அந்த ஸ்தலங்களிலே கர்த்தர் உங்களை ப்ரமோஷன் பண்ணுவார். ಆಮೆನ್. கொடுப்பார், உயர்த்துவார். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರಮೋಷನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಮೇಲೆತ್ತಿಡ್ತಾರೆ. அதே போல ஆமென் சொல்றீங்க? ಆಮೆನ್. ஹalleluya. ಹalleluya. 11வது பெனிஃபிட், 11ನೇಯ ಬೆನಿಫಿಟ್, உபவாசத்தின் மூலமாக ಉಪವಾಸದ ಮೂಲಕವಾಗಿ repent and reset, ಮನಸ್ಸಾಂತರ ಹಾಗೂ ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದು. மறுசீரமைப்பு, ரீசெட் ரீசெட் பண்றது, ರೀಸೆಟ್ ಮಾಡುವುದು. அது நடக்குது. ಅದು ನಡೆಯುತ್ತದೆ. எப்போ? ಯಾವಾಗ? உபவாசிக்கும் போது. ಉಪವಾಸ வேத வார்த்தையின்படி உபவாசிக்கும் போது ವೇದದ ಪ್ರಕಾರ ಉಪವಾಸ ಮಾಡುವಾಗ ஒன்று மனம் திரும்புகிறோம், ಒಂದು ನಾವು ಮನ ತಿರುಗುತ್ತೇವೆ. இரண்டாவது எல்லாவற்றையும் சரி செய்கிறோம், ரீசெட் பண்ணுகிறோம். ಆಮೇಲೆ ಎರಡನೆಯದು ಎಲ್ಲವನ್ನ ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. பழைய உடன்படிக்கையில இஸ்ரவேல் ஜனங்கள் உபவாசித்தார்கள். ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಉಪವಾಸ ಮಾಡಿದರು. அதுக்காக ಯಾವುದಕ್ಕಾಗಿ? தங்கள் பாவத்தின் நிமித்தம், ಅವರ ಪಾಪದ ನಿಮಿತ್ತ துக்கத்தை வெளிப்பட, ದುಃಖವನ್ನ ತೋರ್ಪಡಿಸಲು, தங்கள் பாவத்தின் நிமித்தம், ಆ ಪಾಪದ ನಿಮಿತ್ತ மனம் திரும்புவதற்கு, ಮನ ತಿರುಗುವುದಕ್ಕಾಗಿ, தங்கள் பாவத்தின் நிமித்தம், ಪಾಪದ ನಿಮಿತ್ತ பாவ மன்னிப்பை பெறுவதற்கு, ಪಾಪಕ್ಕೆ ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ பழைய உடன்படிக்கையில ஜனங்கள் உபவாசித்தார்கள். ಈ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯ ಜನರು ಉಪವಾಸವನ್ನು ಮಾಡಿದರು. ಬೈಬಲ್ ರೆಫರೆನ್ಸ್ ತರ ಜೋಯಲ್ 2:12 ಸತ್ಯವೇದವನ್ನು ನಾನು ಆಧಾರ ಮಾಡಿ, 4 ನೆಹೆಮಿಯ 1:4, 1 சாமுவேல் 1 ಸಾಮುವೇಲನ ಪುಸ್ತಕ 7 7ನೇ ಅಧ್ಯಾಯ 3 6 3ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 6 ವಾಕ್ಯ. சரியா? ಸರಿನಾ?
பழைய உடன்படிக்கையில அவங்க செய்த உபவாசத்தின் முறை. ಇದು ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಅವರು ಉಪವಾಸ ಮಾಡಿದಂತ ರೀತಿ. பாவத்தின் நிமித்தம் துக்கத்தை வெளிப்படுத்த, ಪಾಪದ ನಿಮಿತ್ತ ದುಃಖವನ್ನ நான் ಪ್ರಕಟಿಸಲು, பாவம் செய்தவரே என்று துக்கிக்க, ನಾನು ಪಾಪವನ್ನು ಮಾಡಿಬಿಟ್ಟನು ಕರ್ತನೇ ಅಂತೇಳಿ ದುಃಖಿಸ, திரும்ப ಮನ ತಿರುಗಲು, பாவ மன்னிப்பை பெற ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ. அவர்கள் பழைய உடன்படிக்கையில உபவாசித்தார்கள். ಅವರು ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಉಪವಾಸ ಮಾಡಿದರು. ஆனால் புது உடன்படிக்கையிலே ಆದರೆ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ பாவ மன்னிப்பை பெறுவதற்கு யாருமே உபவாசம் செய்தது கிடையாது. ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ ಯಾವುದೇ ಜನರು ಉಪವಾಸ ಮಾಡಿದ್ದು ಇಲ್ಲ. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் நம்முடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து விட்டது. ಆಮೇನ್. ಯಾಕಂದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ರಕ್ತ ನಮ್ಮೆಲ್ಲರ ಪಾಪಗಳನ್ನ ಕ್ಷಮಿಸಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பழைய உடன்படிக்கையில அவங்க அப்படி செஞ்சாங்க. ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಅವರು ಆ ರೀತಿಯಾಗಿ பாவ ಮಾಡಿದರು. மன்னிப்பை பெறுவதற்காக. ಪಾಪದಿಂದ ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ. ஆனா புது உடன்படிக்கையில அப்படி அல்ல. இயேசுவின் ரத்தம் நம் பாவங்களை மன்னித்து விட்டது. ಆಮೇನ್. ಆದ್ರೆ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಹಾಗೆ ಅಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ಯೇಸುವಿನ ರಕ್ತ ಪಾಪವನ್ನ ಕ್ಷಮಿಸಿದೆ. அப்ப இன்றைக்கு புது உடன்படிக்கையில உபவாசம் என்பது என்ன? ಆಗಿರುವಾಗ ಈ ದಿನ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಉಪವಾಸ ಅಂದರೆ ಏನು? அப்போ புது உடன்படிக்கையின் கண்ணோட்டத்தில் இதை நாம் பார்க்க வேண்டும். ಹಾಗಿರುವಾಗ ನಾವು ಈ ಕಾರ್ಯವನ್ನ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯ ಕಣ್ಣೋಟದಲ್ಲಿ ನೋಡಬೇಕು. ಒಂದು மனம் திரும்புவதற்காக, ಮನ ತಿರುಗುವುದಕ್ಕಾಗಿ, அடுத்து ಅದಾದ್ಮೇಲೆ ரீசெட் ரீஅலைன்மென்ட் அதுக்காக, ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ, மறுசீரமைப்புக்காக, ಮತ್ತೆ ಕಾರ್ಯವನ್ನ சரியா? ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ. இப்போ ಈಗ விசுவாசி பாவம் செய்யறாரு, ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿ ಪಾಪ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பாவத்துல விழுந்துடுறாரு. ಈಗ ಪಾಪದಲ್ಲಿ இவர் ಬಿದ್ದಿದ್ದಾರೆ. பாவத்துல விழுந்தது, பாவம் செஞ்சது என்பது ஒரு நாளிலே சம்பவித்த காரியமா? ಇವರು ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದು, ಪಾಪ ಮಾಡುವಂತದ್ದು ಒಂದೇ ದಿನದಲ್ಲಿ ನಡೆದಂತ ಕಾರ್ಯವಾ? பதில் சொல்லுங்க. ಉತ್ತರವನ್ನು ಹೇಳಿ. பாவம் செய்தது, ಈಗ ಪಾಪ ಮಾಡಿ பாவத்துல விழுந்தது, ಪಾಪದಲ್ಲಿ அது ಬಿದ್ದಿದ್ದು ஒரே நாள்ல சம்பவித்த சம்பவமா? ಅದು ಒಂದೇ ದಿನದಲ್ಲಿ ನಡೆದಂತ ಘಟನೆಯಾ? ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கீங்க, சொன்ன மாட்டீங்க. அப்படி அல்ல. ಆ ರೀತಿಯಾಗಲ್ಲ. அவர் ஏன் பாவத்துல விழுந்தாரு? ಅವ್ರು ಯಾಕೆ ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಹೋದ್ರು? ஏன் பாவம் செஞ்சாரு? ಯಾಕೆ ಪಾಪವನ್ನು ಮಾಡಿದ್ರು? இதுக்கு முன்னாடி ಇದಕ್ಕಿಂತ ಮುಂದಾಗಿ இது பெரிய பல நாள் ப்ராசஸ்ல இருந்த ஒரு காரியம். ಇದು ಅನೇಕ ದಿನದ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಸಿಕ್ಕಂತ ಫಲವಾಗಿರುತ್ತದೆ. பெரிய ப்ராசஸ் நடந்து 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 நடந்துதான் கடைசியில பாவத்துல விழுந்தாரு, பாவம் செஞ்சாரு. ದೊಡ್ಡ ಒಂದು ಪ್ರಾಸೆಸ್ ನಡೆದಿನೇ ಅದರ ಒಂದು ಫಲ ಕೊನೆಯದಾಗಿ ಬಂದು ಪಾಪವನ್ನು ಮಾಡಿ. ஒரே நாள்ல பாவம் செய்யல, ಒಂದೇ ದಿನದಲ್ಲಿ ಪಾಪವನ್ನು ஒரே ಮಾಡಿ, நாள்ல தொப்புன்னு பாவத்துல விழுந்துடல, ಒಂದೇ ದಿನದಲ್ಲಿ ದೊಪ್ಪಂತಳಿ ಪಾಪದಲ್ಲಿ ಬೀಳಲಿಲ್ಲ. முன்னாடி அது அந்த பாவத்தை விழுவதற்காக செய்வதற்கான ப்ராசஸ் பல நாளாய் நடந்து கொண்டு வந்தது. ಅದಕ್ಕಿಂತ ಮುಂದಾಗಿ ಆ ಪಾಪದಲ್ಲಿ ಬೀಳುವುದಕ್ಕೆ, ಆ ಪಾಪವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಕೆಲವು ಪ್ರಾಸೆಸ್ಗಳು ನಡೆಯುತ್ತಾ ಬಂದಿವೆ. ஒரு மாசமா இருந்திருக்கலாம், ಅದು ಒಂದು ஒரு ತಿಂಗಳಾಗಿರಬಹುದು, வருஷமா இருந்திருக்கலாம், ಒಂದು ವರ್ಷದಿಂದ ஒரு ಆಗಿರಬಹುದು, வாரமா ಒಂದು இருந்திருக்கலாம். ವಾರ ಆಗಿರಬಹುದು. அந்த ப்ராசஸ் நடந்து நடந்து நடந்துதான் கடைசியில பாவத்தை செஞ்சாரு, பாவத்துல விழுந்தாரு. ಆ ಪ್ರಾಸೆಸ್ ನಡೆದು ಅದು ಮುಗಿಯುವಾಗಲೇ ಕೊನೆಯದಾಗಿ ಪಾಪವನ್ನು ಮಾಡುವಂತ ವಿಷಯದಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ. அந்த ப்ராசஸ் எதன் மூலமா நடந்துச்சு? ಈಗ ಆ ಪ್ರಾಸೆಸ್ ಯಾವುದರ ಮುಖಾಂತರ ನಡೆಯುತ್ತಿದೆ? அவர் எதை பார்த்தாரோ, ಅವರು ಯಾವುದನ್ನ ನೋಡಿರ್ತಾರೋ, எதை கேட்டாரோ, ಯಾವುದನ್ನ ಕೇಳಿರ್ತಾರೋ, அதனுடைய அடிப்படையில தான் அந்த ப்ராசஸ் நடந்து 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 கடைசியில பாவத்தை அவர் செஞ்சார். ಅದರ ಮುಖಾಂತರವೇ ಆ ಪ್ರಾಸೆಸ್ ನಡೆದು ಕೊನೆಯದಲ್ಲಿ ಪಾಪವನ್ನು ಮಾಡುವತ್ತಲೇ ಮುಗಿಯುತ್ತದೆ. அப்ப அந்த ஒரு வாரமா, ಆಗಿರುವಾಗ ಆ ಒಂದು ವಾರ, ஒரு மாசமா, ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ ಒಂದು ತಿಂಗಳು, அல்லது அந்த ஒரு வருஷமா ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ ಒಂದು ವರ್ಷ என்ன பண்ணுகிறார் இவரு? ಇವರು ಏನನ್ನ அந்த ಮಾಡಿರ್ತಾರೆ? ப்ராசஸ்ல இருக்கும் போதெல்லாம் ಆ ಪ್ರಾಸೆಸ್ ನಲ್ಲಿ ಇವರು ಇಡುವಾಗಲೆಲ್ಲ மாம்சீகத்தை நல்லா போஷித்து 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 வளர்த்திருக்கிறார். ಆ ಮಾಂಸದ ಮನುಷ್ಯನನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ಪೋಷಿಸಿ ಆ ಮನುಷ್ಯನ ಬೆಳೆಸಿದ್ದಾರೆ. புரியுதா? ಈಗ ಹೇಳಿದ ಅರ್ಥ புரியுதா? ಆಗ್ತಿದೆಯಾ? எப்படி பாவத்துல விழுறாங்கன்னு சொல்றேன் நான். ನಾನು ಹೇಗೆ ಪಾಪದಲ್ಲಿ ಒಬ್ರು ಬೀಳ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳೋದನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ. மாம்சீகமான காரியத்துக்கு நல்லா போஷித்து 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 ಮಾಂಸದ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಪೋಷಣೆಯನ್ನ ಮಾಡಿ இந்த ಮಾಡಿ மாம்சீகத்தை நல்ல ஸ்ட்ரென்த் ஆக்கிட்டாரு. ಆ ಮಾಂಸದ ಕಾರ್ಯವನ್ನ ಬಲಪಡಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. அதனால தான் ஒரு நாள்ல அவர் பாவம் செஞ்சாரு, பாவத்துல விழுந்தாரு. ಅದಕ್ಕಾಗಿಯೇ ಒಂದು ದಿನ ಬರುವಾಗ ಅವರು ಪಾಪವನ್ನ ಮಾಡಿದರು ಮತ್ತು ಅದೇ ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಹೋದರು. இப்படிதான் பாவம் நடக்குது. ಹೀಗೆ ಪಾಪ ನಡೆಯುತ್ತದೆ. டக்குன்னு பாவம் செய்யறது கிடையாது, ತಕ್ಷಣ ಪಾಪವನ್ನು ಮಾಡುವುದು ಅಲ್ಲ, உடனே பாவத்தை விழுவது கிடையாது. ಒಡನೆ ಪಾಪದಲ್ಲಿ ಬೀಳುವಂತದ್ದು ಇಲ್ಲ. இல்ல இல்ல, அதுக்கு முன்னாடி நிறைய ப்ராசஸ் இருக்குது. ಅದಕ್ಕೆ ಹಿಂದೆ ಅನೇಕ ಪ್ರಾಸೆಸ್ ಇದೆ. திரும்ப சொல்றேன், கேட்டுக்கொள்ளுங்க. ನಾನು ತಿರುಗಿ ಹೇಳ್ತಾ ಇದನ್ನು ಕೇಳಿಸ್ಕೊಳ್ಳಿ. எதை கேட்டீங்களோ
ಯಾವುದನ್ನ ನೀವು எதை ಕೇಳಿರ್ತೀರೋ, பார்த்தீங்களோ ಯಾವುದನ್ನ ನೋಡಿರ್ತೀರೋ அதன் விளைவாகத்தான் அந்த ப்ராசஸ் நடந்துச்சு. ಅದರ ಫಲವಾಗಿ ಆ ಪ್ರಾಸೆಸ್ ನಡೆದಿರುತ್ತೆ. கடைசியில் அது நல்ல மாம்சீகம் நல்ல ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு. ಕೊನೆಯದಾಗಿ ಆ ಮಾಂಸದ ಕಾರ್ಯ ಬಲಗೊಂಡು ஒரு நாள்ல பாவம் செய்தோம், பாவத்தில் விழுந்தோம். ಒಂದು ದಿನ ಪಾಪವನ್ನ ಮಾಡಿದ್ವಿ, ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಹೋದ್ವಿ. ரைட். ಸರಿ, இதுக்கு உபவாசம் என்ன உதவி செய்கிறது? ಈ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಉಪವಾಸ ಯಾವ ಸಹಾಯವನ್ನ ಮಾಡುತ್ತದೆ? நான் சொன்னேன், ரிப்பெண்ட் அண்ட் ரீசெட். ಆಮೆನ್. ನಾನು ಹೇಳಿದೆ ಅಲ್ವಾ, ರಿಪೆಂಟ್ ಅಂಡ್ ರೀಸೆಟ್. செய்த பாவத்திலிருந்து மனம் திரும்புவதற்கு உபவாசம் உதவி செய்கிறது. ಆಮೆನ್, ಆಮೆನ್. ಮಾಡಿದಂತ ಪಾಪದಿಂದ ಮನ ತಿರುಗುವುದಕ್ಕಾಗಿ ಉಪವಾಸ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உபவாச நாளிலே நாம் கர்த்தருடைய முகத்தை தேடுகிறோம். ಉಪವಾಸದ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ದೇವರ ಮುಖವನ್ನು ಹುಡುಕ್ತೇವೆ. செய்த பாவத்துக்கு மனம் திரும்புகிறோம். ಮಾಡಿದಂತ ಪಾಪಕ್ಕೆ ಮನ ತಿರುಗುತ್ತೇವೆ, மனம் வருந்துகிறோம், ಮನ ಮರುಗುತ್ತೇವೆ, துக்கிக்கிறோம், ದುಃಖ ಪಡುತ್ತೇವೆ, மனம் திரும்புவதற்கு நேரம் செல்லுகிறோம். ಮನ ತಿರುಗುವುದಕ್ಕೆ ನಾವು ಹೋಗ್ತೇವೆ. அதுக்கு உபவாசம் நல்ல ஒரு உதவியை செய்கிறது. ಆಮೆನ್. ಅದಕ್ಕೆ ಉಪವಾಸ ಒಂದು ಒಳ್ಳೆ ಸಹಾಯವನ್ನ அது ಮಾಡುತ್ತದೆ. மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವೇ ಅಲ್ಲ, மறுசீரமைப்பு ரீசெட் ரீஅலைன்மென்ட் உபவாசம் நமக்கு செய்து கொடுக்கிறது. ತಿರುಗಿ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ, ರೀಅಲೈನ್ಮೆಂಟ್ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಉಪವಾಸ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತದೆ. ஏன்னா இத்தனை நாள் என்ன பண்ணிட்டோம், இந்த மாம்சத்துக்கு நல்ல தீனியை போட்டு 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 நல்லா ஸ்ட்ரென்த் ஆக்கி வச்சிட்டோம். ಯಾಕಂದ್ರೆ ಇಷ್ಟು ದಿನ ನಾವು ಏನನ್ನ ಮಾಡಿದ್ವಿ, ಮಾಂಸದ ಮನುಷ್ಯನಿಗೆ ತಿಂಡಿಗಳನ್ನ ಹಾಕಿ ಬಲಪಡಿಸಿದ್ವಿ. உபவாச நாள் என்ன பண்றோம்? ಈಗ ಉಪವಾಸದ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಏನ್ ಮಾಡ್ತೇವೆ? அந்த பலனை இழக்க செய்கிறோம். ಆ ಬಲವನ್ನ ಕಳೆದು ಹೋಗಲು ಹಾಗೆ ಮಾಡ್ತೇವೆ. இந்த மாம்சீகத்திற்கு ஸ்ட்ரென்த்தை ஒரு நாள் உண்டாக்கணும். ಈ ಮಾಂಸಕ್ಕೆ ಬಲವನ್ನ ಒಂದು ದಿನ ನಾವು ಉಂಟು ஆனா ಮಾಡಿಕೊಳ್ತೀವಿ. உபவாச நாளிலே நேரத்திலே ಆದ್ರೆ ಉಪವಾಸದ ದಿನದಲ್ಲಿ மாம்சீகமான காரியத்திற்கான வல்லமைய பலனை இழக்க செய்கிறோம். ಆ ಮಾಂಸದ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಇರುವಂತ ಶಕ್ತಿಯನ್ನ, ಬಲವನ್ನ இந்த ಕಡಿತಗೊಳಿಸ್ತೇವೆ. மாம்சீக இச்சை, மாம்சீக பாவம், மாம்சீக காரியங்களுடைய பலன் இழந்து போகிறது. ಆ ಮಾಂಸದಲ್ಲಿ ಇರುವಂತ ಶಕ್ತಿ, ಆ ಇಚ್ಛೆಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಶಕ್ತಿ, ಅದಕ್ಕಿರುವಂತ ಬಲ ಅದು ಕಳೆದು ஒரு ಹೋಗುತ್ತದೆ. பெரிய ரீசெட் நடக்குது, ஒரு பெரிய ரீஅலைன்மென்ட் நடக்குது. ಒಂದು ದೊಡ್ಡ ರೀಸೆಟ್ ಅಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತದೆ, ಒಂದು ರೀಅಲೈನ್ಮೆಂಟ್ ಅಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனம் திரும்புதலும் மறுசீரமைப்பும் அங்கே உண்டாகிறது. ಮನ ತಿರುಗುವಿಕೆಯು ಹಾಗೂ ತಿರುಗಿ ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಉಂಟಾಗುತ್ತವೆ. ஆமென். ಆಮೆನ್. அப்போ ಆಗಿರುವಾಗ இந்த சரீரத்தை டார்ச்சர் பண்ணி ಈ ಶರೀರವನ್ನ ಹಿಂಸೆ ಪಡಿಸಿ தேவன்கிட்ட பாவ மன்னிப்பை பெறுவதற்கு உபவாசம் அல்ல. ದೇವರಿಂದ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಉಪವಾಸ ಅಲ್ಲ. புரியுதா புரியலையா? ಹೇಳಿದ ಅರ್ಥ ಆಗ್ತಿದ್ಯಾ? இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. ಈ ದಿನ ಹಾಗೆ ನಡೀತಾ ಇದೆ. சரீரத்தை டார்ச்சர் பண்ணி, ಶರೀರವನ್ನ ಟಾರ್ಚರ್ ಮಾಡಿ, சாப்பாடு சாப்பிடாம, ಊಟ ಮಾಡದೆ, தண்ணீர் குடிக்காம, ನೀರನ್ನ ಕುಡಿಯದೆ, இதற்கான எந்த விதமான அக்கறை எடுத்துக்காம, ಶರೀರಕ್ಕೆ ಬೇಕಾದ ಯಾವ ಅಕ್ಕರೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ, டார்ச்சர் பண்ணி, ಇದನ್ನ ಹಾಕಿ ಹಿಂಸೆ ಮಾಡಿ அத ஆண்டவருக்கு காண்பிச்சு, ಅದನ್ನ ದೇವರಿಗೆ ತೋರಿಸಿ, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், ದೇವರೇ ನನ್ನ ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸು. அதுக்கு உபவாசம் அல்ல. ನೋಡಿ, ಅದಕ್ಕಾಗಿ ಉಪವಾಸ ಅಲ್ಲ. நம்முடைய பாவ மன்னிப்புக்கு இயேசுவின் சரீரம் டார்ச்சர் பண்ணப்பட்டது. ಆಮೆನ್. ನಮ್ಮೆಲ್ಲರ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆಗೆ ಯೇಸುವಿನ ಶರೀರ ಟಾರ್ಚರ್ ಅನುಭವಿಸಿದೆ. ஆமென். அங்க வைப்போம் நம்முடைய விசுவாசத்தை. ಅಲ್ಲಿ ಇಡೋಣ ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸವನ್ನ. ஆக பாவ மன்னிப்புக்காக நம்முடைய சரீரத்தை தண்டிப்பதற்கு உபவாசம் கிடையாது. ಆದದರಿಂದ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು ನಮ್ಮ ಶರೀರವನ್ನ ದಂಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಉಪವಾಸ ಅಲ್ಲ. மற்ற மதங்கள் அதை எப்படி செய்கிறது? ಬೇರೆ ಮತಗಳು ಆ ಕಾರ್ಯವನ್ನು ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಬಹುದು. கிறிஸ்தவம் அப்படி கிடையாது. ಆದರೆ ಕ್ರೈಸ್ತವ್ಯ ಆ ರೀತಿಯಾಗಿ ಅಲ್ಲ. குறிப்பாக புது உடன்படிக்கை அப்படி கிடையாது. ಅದರಲ್ಲೂ ವಿಶೇಷವಾಗಿ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಕಾಲ ಹಾಗೆ ಇರಲ್ಲ. பாவத்தில் விழுந்துட்டோமா, மனம் திரும்புவதற்கு உபவாசம் உதவி செய்கிறது. ಪಾಪದಲ್ಲಿ ನಾವು ಬಿದ್ದಿದ್ದೇವಾ, ಅದರಿಂದ ಮನ ತಿರುಗುವುದಕ್ಕೆ ಉಪವಾಸ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತದೆ. மறுபடியும் அதை ரீசெட் பண்ணுவதற்காக, ரீஅலைன்மென்ட் பண்ணுவதற்காக அது உதவி செய்கிறது. ಮತ್ತೆ ಅದನ್ನ ರೀಸೆಟ್ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ, ರೀಅಲೈನ್ಮೆಂಟ್ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಅದು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அடுத்த பெனிஃபிட், ಇನ್ನೊಂದು ಪ್ರಯೋಜನ, 12ನೇ ஸ்பிரிச்சுவல் ಪ್ರಿಪರೇಷನ್, ಆವಿಕುರಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ நம்மை தயார்படுத்துகிறது. ಆತ್ಮಿಕವಾದ ವಿಧದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಸಿದ್ಧಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದು. உபவாசம் என்ன பண்ணுது? ಉಪವಾಸ ಏನ್ ಮಾಡುತ್ತದೆ? ஆவிக்குரிய ரீதியில நம்மை ஆயத்தமாக்குது, ரெடி பண்ணுது. ಆತ್ಮಿಕವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ತಯಾರುಪಡಿಸುತ್ತದೆ, ಸಿದ್ಧಪಡಿಸುತ್ತದೆ. மத்தேயு 4:2. ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆ 4:2. இயேசு இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. ಯೇಸು ಹಗಲು ಇರಳು 40 ದಿನಗಳ ಕಾಲ
ಉಪವಾಸದ ನಂತರ ಅವರಿಗೆ ಹಸಿವು ಉಂಟಾಯಿತು. இங்க பாருங்க, இயேசு உபவாசித்தார், 40 நாள் உபவாசித்தார். ಇಲ್ಲಿ ಗಮನಿಸಿ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು 40 ದಿನಗಳ ಕಾಲ ಉಪವಾಸ ಮಾಡಿದರು. இதுக்கு முன்னாடி அவர் எந்த ஊழியத்தையும் ஆரம்பிக்கவே இல்லை. ಇದಕ್ಕಿಂತ ಮುಂದಾಗಿ ಯಾವ ಸೇವೆಯನ್ನ ಅವರು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ದಿಲ್ಲ. 30வது வயதில் அவர் ஞானஸ்தானம் பெற்றார். ಅವರು ಸರಿಯಾಗಿ 30 ವರ್ಷದಲ್ಲಿ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡರು. அடுத்த ಕಾರ್ಯமே அவருக்கு 40 நாள் ಉಪವಾಸம். ಅದಾದ ಮೇಲೆ ಅವರಿಗೆ ಬರುವಂತ ಇನ್ನೊಂದು ಕೆಲಸವೇ 40 ದಿನದ ಉಪವಾಸ. இப்ப இயேசுவுடைய வேலை என்ன இந்த பூமியில? ಈಗ ಯೇಸುವಿನ ಕೆಲಸ ಏನು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ? 30 வயசு வரைக்கும் அவர் வீட்டிலே வேலை செய்து கொண்டிருந்தார். 30 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಅವರು ಮನೆಯ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ அது வேற ಬಂದರು. சீசன். ಅದು ಬೇರೆ இப்ப ಸೀಸನ್. இயேசு இன்னொரு சீசன்ல என்ட்ரி ஆக போறாரு. ಈಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಇನ್ನೊಂದು ಸೀಸನ್ಗೆ ಬರಲಿದ್ದಾರೆ. 30 வயசுக்கு மேல என்ன சீசன் இயேசுவுக்கு? 30 ವರ್ಷ ಆದ ಮೇಲೆ ಯಾವ ಸೀಸನ್ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರಿಗೆ? 3 வருஷம் என்ன பண்ணார் இயேசு? 3.5 ವರ್ಷ ಏನನ್ನ ಮಾಡಿದ್ರು ಯೇಸು? கரெக்ட், ஊழியம் செஞ்சார். ಸೇವೆ ಮಾಡಿದ್ರು. 30 வயசு வரைக்கும் வீட்டில இருந்தாரு, ஊழியம் பண்ணாரு. 30 ವರ್ಷಗಳವರೆಗೂ ಮನೆಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. இப்ப சீசன் மாறுது. ಈಗ ಸೀಸನ್ ಬದಲಾಗ್ತಾ இன்னொரு ಇದೆ. புதிய காலத்திலே நுழைகிறார். ಇನ್ನ ಒಂದು ಹೊಸ ಕಾಲಮಾನಗಳಲ್ಲಿ ಯೇಸು அது ಹೋಗ್ತಾ என்ன? ಇದ್ದಾರೆ. அது அவர் செய்யப்பட வேண்டிய ஊழியம். ಅದು ಏನು? ಅವರು ಮಾಡುವಂತ ಸೇವೆ. கர்த்தர் அவருக்கென்று இந்த 3.5 வருஷம் ஒரு ஊழியத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தார். ಆಮೆನ್. ದೇವರು ಅವರಿಗಾಗಿ 3.5 ವರ್ಷ ಒಂದು ಸೇವೆಯನ್ನ ಸಿದ್ಧ ಮಾಡಿಟ್ಟಿದ್ರು. ಅದಕ್ಕೆ முன்னாடி, ಅದಕ್ಕಿಂತ அந்த ಮುಂದೆ, ஊழியத்துல என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி, ಆ ಸೇವೆಯಲ್ಲಿ ಬರುವುದಕ್ಕಿಂತ ಮುಂದೆ, அவருடைய நியூ சீசன்ல என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி, ಅವರ ಹೊಸ ಸೀಸನ್ ಅಲ್ಲಿ ಎಂಟ್ರಿ ಆಗುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ இயேசுவுக்கு சில ಪ್ರಿಪರೇಷನ್ தேவைப்பட்டது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರಿಗೆ ಕೆಲವು ಪ್ರಿಪರೇಷನ್ ಗಳ ಅಗತ್ಯವಿತ್ತು. ಎಸ್ಪೆಷಲಿ ಸ್ಪಿರಿಚುವಲ್ ಪ್ರಿಪರೇಷನ್ ಯೇಸುವಿಗೆ தேவைப்பட்டது. ಅದರಲ್ಲೂ ವಿಶೇಷವಾಗಿ ಆತ್ಮಿಕ ರೀತಿಯಾದ ಒಂದು ಸಿದ್ಧತೆ ಅಗತ್ಯ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರಿಗೆ ಇತ್ತು. அதற்கு உதவியாகத்தான் இந்த உபவாசத்திலே அவர் பங்கு பெற்றார். ಅದಕ್ಕೆ ಸಹಾಯ ಹೊಂದಲು ಉಪವಾಸದಲ್ಲಿ ಅವರು ಭಾಗವಹಿಸಿದರು. உபவாசம் எடுத்தார், 40 நாள் உபவாசித்தாரு. ಉಪವಾಸವನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು 40 ದಿನ ಉಪವಾಸವನ್ನ ಮಾಡಿ அதிலே இயேசு ஆயத்தமானார், தயார் ஆனார், ரெடி ஆனார். ಆ ಒಂದು ಕಾಲಮಾನಗಳಲ್ಲಿ ಯೇಸು ಸಿದ್ಧವಾದರು, ತಯಾರಾದರು, ರೆಡಿ ಆದರು. எதுக்கு? ಯಾವುದಕ್ಕೆ? அவர் செய்ய வேண்டிய ஊழியத்திற்கு, ಅವರು ಮಾಡಬೇಕಾಗಿರುವ ಸೇವೆಗೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவன் அவர் வாழ்க்கையிலே ஒரு சீசனை வச்சிருந்தாரு. ದೇವರು ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಸೀಸನ್ அவர் ಇಟ್ಟಿದ್ರು. சித்தத்தை வைத்திருந்தார், ಅವರ ಚಿತ್ತವನ್ನ ಇಟ್ಟಿದ್ರು, ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். ಒಂದು ಉದ್ದೇಶವನ್ನ ಇಟ್ಟಿದ್ರು. அதுக்குள்ள போகணும்னா இவர் ரெடி ஆகணும். ಅದರೊಳಗೆ ಹೋಗಬೇಕು ಅಂದ್ರೆ ಮೊದಲು ಇವರು ರೆಡಿ ಆಗಬೇಕು. ஆவிக்குரிய ரீதியிலே ரெடி ஆக வேண்டும். ಆತ್ಮಿಕವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ರೆಡಿ ಆಗಬೇಕು. எங்க ரெடி ஆகிறது? ಎಲ್ಲಿ ರೆಡಿ எந்த ಆಗುವುದು? இடத்துல ரெடி ஆகிறது? ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ರೆಡಿ எது ಆಗುವುದು? அவரை ஆயத்தமாக்கும், ரெடி ஆக்கும்? ಯಾವುದು ನಮ್ಮನ್ನ ಸಿದ್ಧಪಡಿಸ್ತದೆ? ಯಾವುದು ನಮ್ಮನ್ನ ರೆಡಿ ಮಾಡ್ತದೆ? இயேசுவை ரெடிப்படுத்தியது உபவாசம். ಯೇಸುವನ್ನ ಸಿದ್ಧಪಡಿಸಿದ ಉಪವಾಸ. இயேசுவை ஆயத்தமாக்கியது, ரெடி பண்ணியது, தயார்படுத்தியது அந்த 40 நாள் உபவாசம். ಯೇಸುವನ್ನ ಸಿದ್ಧಪಡಿಸಿದ್ದು, ತಯಾರು ಮಾಡಿದ್ದು ಆ 40 ದಿನದ ಉಪವಾಸ. அந்த 40 நாள் உபவாசம் ஆன பிற்பாடு தான் அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார். ಆ 40 ದಿನದ ಉಪವಾಸ ಆದ ನಂತರವೇ ಅವರು ಸೇವೆಯನ್ನು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இயேசு மட்டுமல்ல, ಯೇಸು ಮಾತ್ರವೇ ಅಲ್ಲ, இந்த பூலோகத்திலே இருக்கிற நிறைய பெரிய ஊழியக்காரர்கள் எல்லாரும், ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಬಾಳಿದಂತ ಅನೇಕ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ದೇವ ಸೇವಕರೆಲ್ಲರೂ அவர்கள் ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பாக அவர்கள் எல்லாருமே பல நாட்கள் உபவாசத்தை பிற்பாடு தான் அவர் சீசன்ல நுழைஞ்சாங்க. ಅವರು ಸೇವೆಗೆ ಬರುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆಯೇ ಅನೇಕ ದಿನಗಳ ಕಾಲ ಉಪವಾಸ ಮಾಡಿದ ನಂತರವೇ ಅವರು ಸೇವೆಯೊಳಗೆ ಬಂದಿರ್ತಾರೆ. இயேசு உபவாசித்தார், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಉಪವಾಸ ಮಾಡಿದರು. அங்கே ஆவிக்குரிய ரீதியிலே அவர் தயாரானார். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆತ್ಮಿಕವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ಸಿದ್ಧರಾದರು. எதுக்கு? ಯಾವುದಕ್ಕೆ? எதுக்கு தயாரானாரு? ಯಾವುದಕ್ಕಾಗಿ எதுக்கு ரெடி ஆனாரு? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ರೆಡಿ ಆದರು? அவருடைய புதிய சீசன் என்ட்ரி ஆவதற்காக. ಅವರು ಹೊಸ ಸೀಸನ್ ಅಲ್ಲಿ ಹೋಗುವುದಕ್ಕೆ. எது அது? அவர் செய்ய வேண்டிய ஊழியம். ಯಾವುದದು? ಅವರು ಮಾಡಬೇಕಾದ அப்ப ಸೇವೆ. நான் சொல்றேன், ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, நீங்களும் ನೀವುಗಳು உங்களுக்கு தெரியாத புதிய சீசனுக்கு போக போறீங்களா? ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದಂತ ಹೊಸ ಸೀಸನ್ ಒಳಗೆ ಕಾಲಿಕ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಾ? அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஆயத்தம், ஆவிக்குரிய தயார், ரெடி உங்களுக்கு அவசியம். ಆಗಿರುವಾಗ ನಿಮಗೆ ಆತ್ಮಿಕವಾದ ಒಂದು ಸಿದ್ಧತೆ ಅಗತ್ಯವಿದೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಆಮೆನ್. ஒரு சீசன் வரப்போகுது உங்களுக்கு. ಒಂದು ಸೀಸನ್ ನಿಮಗೆ ಬರುತ್ತೆ. ஒரு நல்ல ஆசீர்வாதமான சீசன். ಆಮೆನ್. ಒಂದು ಒಳ್ಳೆ ಆಶೀರ್ವಾದದ ಸೀಸನ್. கர்த்தர் சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு சீசன். ದೇವರ ಚಿತ್ತವನ್ನ ನೆರವೇರಿಸುವಂತ ಸೀಸನ್. அவர் நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஒரு சீசன். ಅವರ ಉದ್ದೇಶವನ್ನ ನೆರವೇರಿಸುವಂತ ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದ ನಿಮ್ಮ ಮುಂದಾಗಿಟ್ಟಿರುತ್ತೆ. அதுக்குள்ள போகணும், ಅದರೊಳಗೆ ಹೋಗಬೇಕು. அதுக்கு நீங்க ஆயத்தமாக வேண்டும். ಅದಕ್ಕೆ ನೀವುಗಳು ಸಿದ್ಧ எத்தனை ಆಗಬೇಕು. பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்கு ஒரு சீசன் இருக்கு? ಆಮೆನ್. ಎಷ್ಟು ಜನ ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀರಾ ನನಗೆ ಒಂದು ಸೀಸನ್ ಇದೆ? It's a season of blessing. ಆ season of blessing. ಆಮೆನ್.
காலம். ಆಶೀರ್ವಾದದ ಒಂದು ಕಾಲ. சொல்லுங்க ஆசீர்வாதத்தின் காலம். ಆಮೆನ್. ಹೇಳಿ ಆಶೀರ್ವಾದದ ಕಾಲ. சத்தமா சொல்லுங்க ஆசீர்வாதத்தின் காலம். ಆಶೀರ್ವಾದದ ಕಾಲ எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. ನನಗೆ ಮುಂದಾಗಿ ಅದರಲ್ಲಿ ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ. நுழைய போகிறேன். ನಾನು ಅದರೊಳಗೆ ಒಳಗೆ ಹೋಗ್ತೇನೆ. விசுவாசிக்கிறீங்களா? ಎಷ್ಟು ಜನ ವಿಶ್ವಾಸಿಸ್ತೀರಾ? அதுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீ கொஞ்சம் ரெடி ஆகணும். ಅದಕ್ಕೆ ಒಳಗೆ ಹೋಗೋದಕ್ಕಿಂತ ಮುಂದಾಗಿ ನೀವು ಸ್ವಲ್ಪ ರೆಡಿ ಆಗಬೇಕು. குறிப்பா ஆவிக்குரிய ஆயத்தம், ಅದರಲ್ಲೂ ವಿಶೇಷವಾಗಿ ಆತ್ಮಿಕವಾದ ಸಿದ್ಧತೆ, ஆவிக்குரிய தயார்படுத்துதல். ಆತ್ಮಿಕವಾದ ತಯಾರಾಗುವಿಕೆ. ரெடி ஆயிட்டீங்கன்னா ಅದರಲ್ಲಿ ನೀವು ಸಿದ್ಧವಾಗಿರುವುದಾದ್ರೆ இயேசுவை போல, இயேசு எப்படி ஊழியத்துல கலக்குனாரோ அத போல உங்க ஃபீல்டுல விஷயத்துல நீங்கள் கலக்குவீங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಹೇಗೆ ಸೇವೆಯಲ್ಲಿ ಒಂದು ಅದ್ಭುತವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದ್ರು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ನಿಮ್ಮ ಕೆಲಸದಲ್ಲೂ ವ್ಯಾಪಾರದಲ್ಲೂ ಇರ್ತೀರಾ. நல்ல பொண்ணு நல்ல பையன் தேடுறீங்களா? ಒಳ್ಳೆ ಗಂಡು ಹೆಣ್ಣನ್ನು ಹುಡುಕ್ತಾ ಇದ್ದೀರಾ? கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். ನಿಶ್ಚಯವಾಗಿ அதுக்கு ದೊರಕುತ್ತದೆ. முன்னாடி ಅದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ நீங்க ஆயத்தமாகணும் ஆவிக்குரிய ரீதியிலே. ಆಮೇಲೆ ನೀವು ಸಿದ್ಧವಾಗಬೇಕು ಆತ್ಮಿಕವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ. குழந்தை பாக்கியம் ಮಗುವಿನ ಭಾಗ್ಯ கண்டிப்பா வரத்தான் போகுது. ಖಂಡಿತವಾಗೂ ಬರುತ್ತೆ. அதுல மறுப்பே கிடையாது. ಅದರಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ ಇಲ್ಲ. அதுக்கு முன்னாடி ಅದಕ್ಕಿಂತ ಮುಂದೆ நீங்க ஆயத்தமாகணும். ನೀವು ಸಿದ್ಧ நீங்க ரெடி ஆகணும். ನೀವು ರೆಡಿ ஆவிக்குரிய ரீதியில நீங்க ரெடி ஆகணும். ಆತ್ಮಿಕವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಿದ್ಧರಾಗಬೇಕು. பாருங்க, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே சில தாயும் தகப்பனும் பாப்பாக்கு வேண்டிய ட்ரெஸ் அது இதெல்லாம் முன்னாடியே வாங்கி வச்சிருவாங்க. ಕೆಲವು ತಂದೆ ತಾಯಂದಿರನ್ನ ಗಮನಿಸಿ ಮಗು ಹುಟ್ಟೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಮಗುಗೆ ಬೇಕಾದ ಬಟ್ಟೆಗಳನ್ನೆಲ್ಲ ಖರೀದಿಸ್ತಾರೆ. ரூம்ல ரெடி பண்ணி வச்சிருவாங்க. ಅದಕ್ಕೆ ಒಂದು ರೂಮ್ ಅನ್ನ ರೆಡಿ ಮಾಡಿರ್ತಾರೆ. ஒரு குழந்தைக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் ஆயத்தம். ಏನೇನ್ ಬೇಕೋ ಎಲ್ಲ ಸಿದ್ಧತೆ. அது சரீர பிரகாரமான ஆயத்தம். ಅದಕ್ಕೆ ಹೆಸರು ಶರೀರ ಪ್ರಕಾರವಾದ ಸಿದ್ಧತೆ. அதை விட முக்கியம் ಅದಕ್ಕಿಂತ ಮುಖ್ಯ ஆவிக்குரிய ரீதியிலே அவர்கள் ஆயத்தமாக வேண்டும். ಆತ್ಮಿಕವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ಸಿದ್ಧವಾಗಿ. ಅದಕ್ಕೆ ಉದವಿ செய்யத்தான் உபவாசம் இருக்கு. ಆಮೆನ್. ಅದಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡಲು ಉಪವಾಸವಿದೆ. புது வேலைக்கு போறீங்களா? ಹೊಸ ಕೆಲಸಕ್ಕೆ வேலை ಹೋಗ್ತಿದ್ದೀರಾ? கிடைக்கதான் போகுது. ಈಗ ಕೆಲಸ ಖಂಡಿತವಾಗಿ அதுக்கு ಸಿಗುತ್ತೆ. முன்னாடி ಅದಕ್ಕಿಂತ நீங்க ಮುಂದೆ ஆவிக்குரிய ரீதியில ஆயத்தமாகுங்க. ನೀವು ಆತ್ಮಿಕವಾದ அதே ರೀತಿಯಲ್ಲಿ போல புதிய ಸಿದ್ಧವಾಗಬೇಕು. வியாபாரத்தை ஆரம்பிக்க போறீங்களா? ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಹೊಸ ವ್ಯಾಪಾರವನ್ನು ಆರಂಭ ஆமென். அதுக்கு ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದೀರಾ? முன்னாடி அதுக்காக ஆயத்தமாகுங்கள். ಅದಕ್ಕಿಂತ ಮುಂದಾಗಿ ಆತ್ಮಿಕವಾಗಿ ಸಿದ್ಧರಾಗಿರಿ. ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போக போறீங்களா? ಒಂದು ಊರನ್ನ ಬಿಟ್ಟು ಇನ್ನೊಂದು ಊರಿಗೆ ಹೋಗ್ತಿದ್ದೀರಾ? ஆயத்தமாகுங்கள். ಸಿದ್ಧರಾಗಿ. ஆவிக்குரிய ரீதியிலே உங்களை ஆயத்தப்படுத்துவது இந்த உபவாசம். ಆಮೆನ್. ಆತ್ಮಿಕವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನ ಸಿದ್ಧಪಡಿಸುವಂತದ್ದು ಉಪವಾಸ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சோ இன்னைக்கு என்ன பார்த்தோம்? ಇವತ್ತಿಂದ ನಾವು ಏನೇನೆಲ್ಲ ನೋಡಿದ್ವಿ? சூப்பர் நேச்சுரல் ப்ராஸ்பெரிட்டி ಸೂಪರ್ ನ್ಯಾಚುರಲ್ ಪ್ರಾಸ್ಪರಿಟಿ நடக்கும். ಅದು ನಡೆಯುತ್ತದೆ. ಆಮೆನ್. மகா வறட்சியான காலத்துல நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். ಒಂದು ದೊಡ್ಡ ಬರಗಾಲ ಇರುವಂತ ಸಮಯದಲ್ಲೂ ನೀವು ನೀರಿಗೆ ಮೋಸವಿಲ್ಲದ ತೋಟದ ಹಾಗೆ ಇರ್ತೀರಿ. அடுத்து பார்த்தோம் செப்பரேஷன் அண்ட் ப்ரமோஷன். ಅದಾದ್ಮೇಲೆ ನೋಡಿದ್ವಿ ಸೆಪರೇಷನ್ ಅಂಡ್ ಪ್ರಮೋಷನ್. கர்த்தருடைய வேலை செய்யும்படியாக ದೇವರ ಕೆಲಸವನ್ನ ಮಾಡುವುದು. கர்த்தர் ப்ரமோட் பண்ணுவார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರಮೋಟ್ அது ಮಾಡ್ತಾರೆ. மட்டுமல்ல, ಅದು நீ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, எந்த பகுதியில வாசம் பண்றீங்களோ, ನೀವು ಯಾವ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ವಾಸ எந்த ಮಾಡ್ತಿರೋ, வேலை ஸ்தலத்துல செய்றீங்களோ, ಯಾವ ಕೆಲಸ ಸ್ಥಳದಲ್ಲಿ எந்த ಕೆಲಸ வியாபார ಮಾಡ್ತಿರೋ, ஸ்தலத்துல இருக்கிறீங்களோ, ಯಾವ ವ್ಯಾಪಾರದ ಸ್ಥಳದಲ್ಲಿ அந்த ಇರ್ತೀರೋ இடத்திலே கர்த்தர் உங்களை ப்ரமோட் பண்ணுவார். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರಮೋಟ್ ಮಾಡ್ತಾರೆ. எதை பேர் ரிசீவ் பண்றீங்க? ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. எதை பேர் ரிசீவ் பண்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ರಿಸೀವ್ சொல்லுங்க, ಮಾಡ್ಕೊಳ್ತೀರಾ? ஐ ரிசீவ் இட் லார்ட். ಐ ರಿಸೀವ್ ಇಟ್ ஐ ಲಾರ್ಡ್. ரிசீவ் இட் லார்ட். ಐ ರಿಸೀವ್ ಇಟ್ ப்ரமோஷனை ரிசீவ் பண்றேன். ಪ್ರಮೋಷನ್ ರಿಸೀವ್ ಮಾಡ್ಕೊಳ್ತೇನೆ. ப்ரமோஷனை ரிசீவ் பண்றேன். ಪ್ರಮೋಷನ್ ರಿಸೀವ್ சூப்பர் ಮಾಡಿಕೊಳ್ತೇನೆ. நேச்சுரல் ப்ரமோஷனை ரிசீவ் பண்றேன். ಸೂಪರ್ ನ್ಯಾಚುರಲ್ ಪ್ರಮೋಷನ್ ಅನ್ನ ರಿಸೀವ್ ಮಾಡಿಕೊಳ್ತೇನೆ. அடுத்து பார்த்தோம், மனம் திரும்புவதற்காகவும் ரீசெட் பண்ணுவதற்காகவும் உபவாசம் உதவி செய்கிறது. ಅದಾದ್ಮೇಲೆ ನೋಡಿದ್ವಿ ಮನ ತಿರುಗುವುದಕ್ಕಾಗಿ ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಉಪವಾಸ. அடுத்து பார்த்தோம், ಅದಾದ್ಮೇಲೆ ನೋಡಿದ್ವಿ நம்மை ஆவிக்குரிய ரீதியிலே ஆயத்தப்படுத்துகிறது. ನಮ್ಮನ್ನು ಆತ್ಮಿಕವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಿದ್ಧಪಡಿಸುತ್ತದೆ. ஆகிய பிரியமானவர்களே, நம்ம எல்லாருமே நிச்சயமாக வாரத்திலே ஒரு நாள் ಉಪವಾಸಿக்க வேண்டும். ಆದ್ದರಿಂದ ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, ನಾವೆಲ್ಲರೂ ವಾರದಲ್ಲಿ ಕನಿಷ್ಠ ಪಕ್ಷ ಒಂದು ದಿನ ಉಪವಾಸವಿರಬೇಕು. அதே மாதிரி ஆமென் சொல்றீங்க. ಆಮೆನ್. ஒரு நாள் உபவாசியுங்கள். ಒಂದು ದಿನ ಉಪವಾಸ ಮಾಡಿ. அட்லீஸ்ட் நீங்க பண்ண முடியல, அட்லீஸ்ட் ஒரு மீல் ஆச்சும் கட் பண்ணுங்க. ஒரு ஆகாரத்தையாச்சும் கட் பண்ணுங்க. ಮಾಡದೆ ಹೋಗಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಒಂದು ಹೊತ್ತು ಆಹಾರವನ್ನಾದರೂ ತ್ಯಜಿಸಿ ಉಪವಾಸ ಮಾಡಿ. தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். ದೇವರ ಮುಂದೆ ನಿಮ್ಮನ್ನ அவர் ತಗ್ಗಿಸಿ, முகத்தை தேடுங்க. ಅವರ ಮುಖವನ್ನ ದರ್ಶಿಸಿ. நீயும் பைபிளும் தனியா போயிடுங்க. ನೀವು ಸತ್ಯವೇದ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಹೋಗಿಬಿಡಿ. பைபிளை தியானியுங்கள். ಸತ್ಯವೇದವನ್ನು ಧ್ಯಾನಿಸಿ, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು கர்த்தரை ಕೇಳಿ, ஆராதியுங்க. ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಿ, அந்நிய பாஷை பேசுங்க. ಅನ್ಯ ಭಾಷೆಯನ್ನು ஜெபியுங்க. ಪ್ರಾರ್ಥನೆ கர்த்தருடைய ಮಾಡಿ, வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿ. இதெல்லாம் வேதபூர்வமான உபவாசம். ನೋಡಿ, ಇವುಗಳೆಲ್ಲ ವೇದದ ಪ್ರಕಾರವಾದ ಉಪವಾಸ. நான் இன்னைக்கு சாப்பிடல, அதுவல்ல உபவாசம். ನಾನು ಈ ದಿನ ಊಟ ಮಾಡಲಿಲ್ಲ, ಅದಲ್ಲ இதெல்லாம் ಉಪವಾಸ. சேர்ந்தாதான் உபவாசம். ಇವುಗಳೆಲ್ಲ ಸೇರಿರುವಾಗ ಮಾತ್ರ இப்படி ಉಪವಾಸ. செஞ்சீங்கன்னா, ಹೀಗೆ ನೀವು ಮಾಡುವಾಗ நாம் போதித்த
இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில வந்தே சேரும். ಆಮೆನ್. ನಾನು ಬೋಧನೆ ಮಾಡದಂತ ಇಷ್ಟು ಪ್ರಕಾರವಾದ ಆಶೀರ್ವಾದಗಳು ಉಪಕಾರಗಳು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಬಂದು ಸೇರುತ್ತವೆ. ಎದ್ದು ನಿற்பೋம். ನಾವು ಎದ್ದು ನಿಲ್ಲೋಣ. ಕರ್ತನು ನಲ್ಲವ. ದೇವರು ಒಳ್ಳೆಯವರಾಗಿದ್ದಾರೆ. கண்களை மூடுவோம். கண்களை முச்சோಣ. கரங்களை உயர்த்துவோம். கரಗಳನ್ನು ಮೇಲೆ ಕೆತ್ತೋಣ. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ಸ್ತೋತ್ರ. கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லுவோம். ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಕೃತಜ್ಞತೆ. ஹalleluya. 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 Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you. வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ನಿಮ್ಮ ವಾಕ್ಯಕ್ಕಾಗಿ வெளிப்பாடுகளுக்காக நன்றி ஆண்டவரே. ಪ್ರಕಟಣೆಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. எங்கள் மனக்கண்களை திறந்தீரே ஸ்தோத்திரம். ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆದಿದ್ದೀರಿ. வேதபூர்வமாக உபவாசிக்க எங்கள் மனக்கண்களை திறந்தவரே ஸ்தோத்திரம். ವೇದದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಉಪವಾಸ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಮನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆದವರೇ ಸ್ತೋತ್ರಗಳು. ஒரு மத ரீதியாக அல்ல, ಒಂದು ಮತದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಅಲ್ಲ, பரிசேயர்களைப் போல அல்ல, ಪರಿಸೇರ ಹಾಗೆ ಅಲ್ಲ, ஒரு மனுஷனைப் போல அல்ல, ಮನುಷ್ಯನ ಹಾಗೆ ಅಲ್ಲ, இல்ல நம்முடைய வார்த்தையின் பிரகாரம், ನಿಮ್ಮ ವಾಕ್ಯದ நம்முடைய ಪ್ರಕಾರ, வார்த்தையின் பிரகாரம், ನಿಮ್ಮ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ, வேத பிரகாரம் ஐயா, ವೇದದ நீ ಪ್ರಕಾರ, சொல்லியபடி ನೀವು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ, ஆதி சபை உபவாசித்தது பிரகாரம், ಆದಿ ಸಭೆ ಉಪವಾಸ ஆதி ಮಾಡಿದ ಪ್ರಕಾರ, அப்போஸ்தலர்கள் ஊழியக்காரர்கள் சீஷர்கள் உபவாசித்த பிரகாரம், ಆದಿಯಲ್ಲಿ ಇರಂತ ಸಭೆ ಸೇವಕರು ಶಿಷ್ಯರು ಅಪೋಸ್ತಲರು ಉಪವಾಸ ಮಾಡಿದ ಪ್ರಕಾರ அப்படியாய் நாங்கள் உபவாசிக்க எங்கள் மன கண்களை திறந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಉಪವಾಸ ಮಾಡಲು ಮನಸ್ಸಿನ ಕಣ್ಣನ್ನು ತೆರೆದಿದ್ದೀರೇ ಸ್ತೋತ್ರಗಳು. கேட்ட ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದ ಜನರನ್ನ இதை ಆಶೀರ್ವದಿಸಿ, பிடித்துக் கொள்ளட்டும், ಇದನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿ, இதை விசுவாசிக்கட்டும், ಇದನ್ನು ವಿಶ್ವಾಸ அதன்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளட்டும். ಇದರ ಪ್ರಕಾರ ಜೀವನವನ್ನು ರೂಪಿಸಿಕೊಳ್ಳಲಿ. நாங்கள் தியானித்த எவ்வளவு பலனும் ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில் வந்து சேரட்டும் ஆண்டவரே. ಆಮೆನ್. ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡದಂತ ಎಲ್ಲಾ ಪ್ರಯೋಜನಗಳು ಆಶೀರ್ವಾದಗಳು ನಮ್ಮೆಲ್ಲರ ಜೀವನದಲ್ಲಿ ಬಂದು ಸೇರಲಿ ಅಪ್ಪ. எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் ஆண்டவரே. ಎಲ್ಲವನ್ನ ಅನುಭವಿಸಿ, உபவாசத்தின் பலன்களை பிரயோஜனங்களை ஒன்றைக்கும் நாங்கள் மிஸ் பண்ண கூடாது ஆண்டவரே. ಉಪವಾಸದಲ್ಲಿ ಬರುವಂತಹ ಪ್ರಯೋಜನಗಳನ್ನ ಫಲಗಳನ್ನ ಒಂದನ್ನು ನಾವು ತಪ್ಪಿ ಹೋಗಬಾರದಪ್ಪ. அந்தரங்கத்தில் உபவாசிக்கும் போது, ಅಪ್ಪ ನಾವು ನೀವು ಹೇಳಿದಾಗ ಉಪವಾಸ ಮಾಡುವ, அந்தரங்கத்தில் உபவாசிக்கும் போது ಅಂತರಂಗದಲ್ಲಿ ಉಪವಾಸ ಮಾಡುವಾಗ பிதா வெளியரங்கமாய் பலன் தர போகிறபடியால் ஸ்தோத்திரம். ನಮ್ಮ ತಂದೆಯ ದೇವರು ಬಹಿರಂಗವಾಗಿ ಫಲ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ நன்றி அப்பா, ಸ್ತೋತ್ರ ಅಪ್ಪ. நன்றி சொல்லுங்க. யாராருக்கு என்னென்ன அற்புதம் வேண்டுமோ இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை பேசுகிறேன். ಯಾರಿಗೆ ಯಾವೆಲ್ಲ ಅದ್ಭುತಗಳು ಬೇಕಿದೆಯೋ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳನ್ನು வியாதிகள் மறையட்டும், ವ್ಯಾಧಿಗಳು ನೀಗಲಿ, வியாதிகள் ஓடி போகட்டும், ಆಮೆನ್. ವ್ಯಾಧಿಗಳು ಓಡಿ ಹೋಗಲಿ, அசுத்த ஆவி தொல்லைகள் ஓடி போகட்டும், ಅಶುದ್ಧ ಆತ್ಮದ ಕಾಟಗಳು ಓಡಿ ಹೋಗಲಿ, குழந்தை பாக்கியம் உண்டாவதாக, ಮಗುವಿನ ಆಶೀರ್ವಾದ, நல்ல வேலை கிடைப்பதாக, ಒಳ್ಳೆ ಕೆಲಸ வேலை ಸಿಕ್ಕಲಿ, ஸ்தலத்தில் ப்ரமோஷன் உண்டாவதாக, ಕೆಲಸದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಪ್ರಮೋಷನ್ ಉಂಟಾಗಲಿ, சம்பாத்தியங்கள் அதிகரிப்பு உண்டாவதாக, ಸಂಪಾದನೆಯಲ್ಲಿ ಅಧಿಕತೆ ಉಂಟಾಗಲಿ, வியாபாரத்திலே லாபத்தின் மீது லாபங்கள் உண்டாவதாக, ವ್ಯಾಪಾರದಲ್ಲಿ ಲಾಭದ ಮೇಲೆ ಲಾಭಗಳು ಉಂಟಾಗಲಿ, தெய்வீக பாதுகாப்பு எப்போதும் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ಪೂರ್ಣ ಭದ್ರತೆ ಯಾವಾಗಲೂ ಇರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರಗಳು. குழந்தை பாக்கியத்தை பேசுகிறோம், ಮಗುವಿನ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. நன்மையும் கிருபையும் பின்தொடர்வதாக, ಶುಭವು ಕೃಪೆಯು ಹಿಂಬಾಲಿಸಲಿ, உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக, ಲೋಕಕ್ಕೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಲಿ, தேவ ராஜ்ய விஸ்தாரத்துக்கு ஆசீர்வாதமாய் ದೇವರ இருப்பார்களாக, ರಾಜ್ಯದ ವಿಸ್ತರಣೆಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಲಿ, கர்த்தருடைய ஊழியங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. ಕರ್ತನ ಸೇವೆಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರಲಿ. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ಆಶೀರ್ವದಿಸ್ತಾ உமக்கு சகல துதி கன மகிமை யாவற்றையும் எடுக்கிறோம். ನಿಮಗೆ ಸಕಲ ಸ್ತುತಿ ಘನ ಮಹಿಮೆ ಎಲ್ಲ ಸಲ್ಲಿಸ್ತಾ ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா. ನಮ್ಮ ದೇವರು ಹಾಗೂ ರಕ್ಷಕರುವಾಗಿರುವಂತ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿದ್ದೇವೆ. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, ನಮ್ಮ ಕರ್ತರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ பிதாவாகிய ಕೃಪೆಯು, தேவனுடைய அன்பு, ತಂದೆಯಾದ ದೇವರ ಪ್ರೀತಿ, பரிசுத்த ஆவியானவருடைய அனுதின ஐக்கியம் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ದೇವರ ಅನ್ಯೋನ್ಯ என்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம்முடன் கூட இருப்பதாக. ಇಂದಿಗೂ ಎಂದಿಗೂ ಸದಾ ಕಾಲಕ್ಕೂ ನಮ್ಮೆಲ್ಲರೊಟ್ಟಿಗಿರಲಿ. எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿದವರು இந்த மத்தியான வேளை கர்த்தருக்கென்று காணிக்கைகளையும் தசமபாகத்தையும் கை எடுத்துக் கொள்ளுவோம். ಮಧ್ಯಾಹ್ನ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಕೊಡಬೇಕಾದ ಕಾಣಿಕೆಯನ್ನ ದಶಮ ಭಾಗನ ಕೈಗಳಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ, அறிக்கை செய்வோம், நாம் விதைப்போம். ಅರಿಕೆ ಮಾಡೋಣ, ನಾವು கரங்கள் ಬಿತ್ತನೆ எடுத்துக் கொள்வோம். ಮಾಡೋಣ. ಕರಗಳು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. அந்த கரங்கள் எடுத்துக் கொள்ளுவோம். ಎಲ್ಲರೂ ಕರಗಳು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ, உயர்த்தி பிடிப்போம். ಅದನ್ನು ಮೇಲೆತ್ತಿ ಹಿಡಿಯೋಣ. எல்லாரும் ಎಲ್ಲರೂ
அறிக்கை செய்வோம். அறிக்கை நான் சொல்றேங்க, திரும்ப சொல்லுங்க. ನಾನು ಹೇಳೋದನ್ನ எல்லாரும் சொல்லுவோமா? ಎಲ್ಲರೂ ಹೇಳೋಣ. கர்த்தருடைய வார்த்தையின்படி ದೇವರ ವಾಕ್ಯದ என் ಪ್ರಕಾರ காணிக்கைகளையும் ನನ್ನ ಕಾಣಿಕೆಯನ್ನು தசம பாகத்தையும் ದಶಮ ಭಾಗವನ್ನು கர்த்தர் சமூகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ಕರ್ತನ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ இது ತಂದಿದ್ದೇನೆ. நிமித்தம் ಇದರ ನಿಮಿತ್ತ என் தேவன் ನನ್ನ ದೇವರು வானத்தின் மதகுகளை திறந்தார். ಆಕಾಶದ ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆಯುವರು. இனம் கொல்லாமற் போக மட்டும் ಸ್ಥಳ ಹಿಡಿಯಲಾರದ ஆசீர்வாதத்தை நிரப்பி விட்டார். ಆಶೀರ್ವಾದಗಳಿಂದ ತುಂಬಿಸುವರು. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ನಮ್ಮ ಪಾತ್ರೆ ತುಂಬಿ ಚೆಲ್ಲುತ್ತಿದೆ. என் காணிக்கையினாலும் ನಮ್ಮ ಕಾಣಿಕೆಗಳಿಂದಲೂ தசம பாகத்தினாலும் ದಶಮ ಭಾಗದಿಂದಲೂ தேவனை கனப்படுத்துகிறேன். ದೇವರನ್ನ ಘನಪಡಿಸುತ್ತೇನೆ. பரலோக பிதாவே, ಪರಲೋಕದ உம்முடைய ತಂದೆಯೇ, கரத்திலிருந்து வாங்கி ನಿಮ್ಮ ಕರದಿಂದ ಪಡೆದು உம்முடைய கரத்திலேயே விதைக்கிறேன். ನಿಮ್ಮ ಕರದಲ್ಲಿಯೇ ಬಿತ್ತುತ್ತೇನೆ. 1000 மடங்கு 1000 பண அறுவடைகளை எதிர்ப்பு ಅನೇಕ ಬೆಲೆ இயேசுவின் நாமத்தில் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ நான் சந்தோஷமாய் விதைக்கிறேன். ನಾನು ಸಂತೋಷವಾಗಿ ಬಿತ್ತುತ್ತೇನೆ. ஆமென். ಆಮೆನ್. இந்த பாடல் பாடப்படும் போது நம்ம விதைப்போம். ಈ ಒಂದು ಹಾಡನ್ನು ಆಡುವಾಗ ನಾವು ಬಿತ್ತನೆ ಮಾಡೋಣ. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வழியறியா அலைந்த என்னை கண்டீரே, உம் கண்களால் வழியறியா அலைந்த என்னை கண்டீரே, உம் கண்களால் ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. கரங்களை தட்டி எல்லாரும் பாடுவோம். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தீர். துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. எல்லாரும் ஆச்சரியம். என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே,
ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. கரங்கள் தட்டுவோம். ஹalleluya, ஹalleluya. நீங்களா செய்யப்பட்டவர்கள். ನೀವೆಲ್ಲರೂ ಆಶೀರ್ವಾದ சண்டே மீட் பண்ணுவோம். ನಾವು ಸಂಡೇ ಮೀಟ್ ಮಾಡೋಣ.